கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிராமாவோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை ஸ்கூல் டேஸ்லேருந்து பயங்கர சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அங்கே வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ரெண்டு பேருக்குமே வந்து பிஸ்னஸ் ரீதியாக கான்ட்ராக்ட் மேரேஜ் நடக்குது. அப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயின்குள்ளேயும் என்ன மாதிரியான ரொமான்ஸ், என்ன மாதிரியான லவ் அப்படின்றது தான் இந்த ட்ராமா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபீல் குட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி. அதுலேயும் ஹீரோ வந்து ரொம்ப க்யூட்டாக வந்து ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறதெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கிளப்ல. அப்போ ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, ஏண்டா நம்ம கூட படித்த ரோஹிணியா நீ கல்யாணம் பண்ணிக்க போற? எல்லாரும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ரூமர்லாம் வந்துட்டு இருக்கு. நீ ஆனால் வைவையை தானே லவ் பண்ண, எப்படி ரோஹிணி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ எதுக்குமே பதில் பேசாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஏய் உண்மையை சொல்லு, இது எல்லாமே வந்து பிஸ்னஸ்க்காக மட்டும்தானே மேரேஜ் நடக்குது, அப்போ உன் இஷ்டத்துப்படி நடக்கலையா? நீ வைவையை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கியடா ஸ்கூல்ல இருந்தே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயினை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் தான் ரோயன். நம்ம ஹீரோயினோட அம்மா ஃபோன் பண்ணி அவளுக்கு அழுதுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ தாம்மா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழியே இல்லை, நம்ம பிஸ்னஸ் மொத்தமும் லாஸ் ஆகிடுச்சு, உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாரு, தயவு செஞ்சு இங்கே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஃபாரின்ல இருக்க ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இப்போதான் ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னது, நீ ஹீரோவை கல்யாணம் பண்ண போறியா? ஐயோ, நீ அதுக்கு கிணத்துல குதிச்சு செத்துடலாம், எதுக்காகடி இப்படி பண்ற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சண்டை போடுறா. வேற வழியே இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு வழி தெரியல, இப்போதைக்கு அவனை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் எங்க அப்பாவையும் என்னோட குடும்ப பிஸ்னஸையும் நான் காப்பாற்ற முடியும். ஜஸ்ட் 3 வருஷம்தான், 3 வருஷம்தான் வந்து நான் கான்ட்ராக்ட் போட போறேன் அவன் கூட, அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையை வாழ்வேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது அவனை நீ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் தான் வைவையை லவ் பண்ணான். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நீ அப்ராட் போனதுக்கு அப்புறமா அவன் பயங்கர மோசமான ஒரு பிளே பாய் ஆயிட்டான், கிடைக்கிற பொண்ணு கூடலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி பூராவும் அவளை பற்றி கேவலமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் கல்யாணம் பண்ணாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரி. இப்போதான் பழைய விஷயத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்க தான். நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல ஹீரோவை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அங்க ஸ்கூல்ல எல்லாரும் எதிர்க்கையும் வந்து வைவைக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு ஃபாரினுக்கு கிளம்பி போயிடுறா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு. அதோட பல வருஷம் கழிச்சு இப்பதான் ரிட்டர்ன் வரா. மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. நல்லா படிக்கிற பொண்ணுடா, சான்ஸே இல்லை, அவங்க ஃபேமிலியும் ஒரு நல்ல ஃபேமிலி தான், எப்படி அவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னே புரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்ன நல்லா படித்து என்ன, அவங்க பிஸ்னஸையே கோட்டை விட்டுட்டாங்க, இப்போ அவள் என்கிட்ட தானே வந்துட்டு என் காலில் விழ வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். பயங்கர நக்கலாக பேசுகிறானா. ஃப்ரெண்டுக்காரனுக்கே கோவம் வருது. ஏன்டா இப்படி பேசுகிற, எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற, அவளை உனக்கு சுத்தமாக பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்போது, பிடிக்காதுதான், குண்டா சிங்கம்மா ரொம்ப மோசமாக இருப்பாடா, அவள் நல்லாவே இருக்க மாட்டா, அவளை பார்த்தாவே எனக்கு வெறுப்பு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. டே மச்சான், இப்போதான் குண்டா அசிங்கமா கேவலமா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசின, இவன் என்னென்ன செம்மையா இருக்கா, இப்போ என்னடா வாயை திறக்காம சைலண்டா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறான். ஆமா உண்மைதான், குண்டா கேவலமா ரொம்ப மொக்கையா தான் இருந்தேன் அந்த டைம்ல, அதனாலதான் என்னை யாருக்கும் பிடிக்காது, ஆனா இப்போ நான் அப்படி இல்லை, என்ன நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். கிட்ட சில விஷயங்கள்லாம் தனியா பேசணும், கொஞ்சம் தனியா வா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. எதையும் மறைச்சு வச்சு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன வேணுமோ இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே ஹீரோயினும் என்ன சொல்றானா, நான் வந்துட்டு 3 வருஷம் மட்டும்தான் இந்த கல்யாண வாழ்க்கையில வாழலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்பனா உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆனால் போனால் போது பிஸ்னஸ்க்காக வேறு வழி இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் வந்து பிஸ்னஸுக்காக தான் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்காக இல்லை எங்கள் அப்பாக்காகவும் என் பிஸ்னஸ்க்காகவும் அப்படின்னு சொல்கிறா.
அது மட்டும் இல்லை, என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் உன்னை பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பார்த்தாவே எரிச்சல் தான் வரும், ஆத்திரம் தான் வரும். ஆனால் வேற என்ன பண்ணுறது, வேற வழி இல்லை. நான் உன்கிட்ட ஹெல்ப்பை கேட்டு தான் ஆகணும். அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறேன். நானே வரும்போது அக்ரிமெண்ட்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீயும் நானும் இதில் சைன் பண்ணால் போதும் அப்படின்னு அக்ரிமெண்ட் கொடுக்குறா. எனக்கு தோன்ற விஷயத்த மட்டும்தான் நான் எப்பவுமே செய்வேன். இந்த அக்ரிமெண்ட்டாலலாம் என்னை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோக்கு அவ்வளோ அளவு நம்மளை பிடிக்கல, அவன் நம்மளை ரொம்ப வெறுக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, எனக்கு நல்லாவே புரியுது, நான் வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவளை பிடிச்ச தடுத்து நிறுத்துறான். ஒரு நிமிஷம் இரு, நான் அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக நாளைக்கு காலையில் 9 மணிக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துரு, நம்மளோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு வகையில் சந்தோஷம். ஏன் அப்படின்னு பார்த்தா அவளோட பிஸ்னஸையும் அப்பாவையும் எப்படியாவது காப்பாற்றிடலான்னு மறுநாள் காலையிலேயே போகிறாங்க. இவங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டருமே பண்ணிடுறாங்க. என்கிட்ட உன்னோட ஃபோன் நம்பர் கூட கிடையாது, உன் மொபைலில் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்காக ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்கும் போதும்மா, நான் உன்னோட நல்ல புருஷன் தான்மா, கள்ள புருஷன்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு மொபைலில் கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே ஓகே அப்படின்னு கொடுக்குறா. அப்போ உடனே அவளோட நம்பரை இவன் எடுத்துக்கிறான். இனிமேல் நல்லபடியாக நான் சொல்கிற எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு என்ன நீ தான் பொறுப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும், புரியுதா? ஏன்னா எங்கள் தாத்தா தான் இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. எங்கள் தாத்தாக்கு நம்ம சும்மா கான்ட்ராக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால் அவங்க எதிர்க்கெல்லாம் நீ ரொம்பவும் நல்லபடியாக நடந்து ஆகணும், வேறு வழியே கிடையாது உனக்கு. நீ என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும், என்னை பயங்கரமாக லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? ஜஸ்ட் 3 வருஷம் தான் இது, 3 வருஷத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்காக எதுக்கு நம்ம இவ்வளோ அளவு நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நடிக்கணும்னா நடிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. எங்கள் பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்சு போயிடும், நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ இந்த அளவு எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும், ஆனால் நான் உன்னை எந்த வகையிலும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏக்கச்சக்கமான கேர்ள்ஸ் கூட ஊர் சுற்றுவ, நைட் அவுட் பண்ணுவ, நைட் சில் பண்ணுவ, எல்லாமே எனக்கு தெரியும். நான் அதை எதையுமே உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே மாட்டேன், உன்னோட இஷ்டம் போல நீ இரு. ஆனால் தயவு செஞ்சு நம்ம ஒன்றா இருக்க வீட்டுக்கு மட்டும் எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடாத. நைட்டு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதுனா வந்துடு, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா நீ வெளியிலேயே தங்கிடு அப்படின்னு சொல்கிறா. அடடா, சான்ஸே இல்லை, என்னை பற்றி ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்க போல இருக்கே. நான் என்னென்னலாம் பண்ணுவேன், எப்போல்லாம் யார் கூடலாம் வெளியில் போவேன், எங்கெல்லாம் போவேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீ கேட்டு விசாரிச்சிருக்க போல. ஆனால் ஒரு விஷயத்த நீ கண்டுபிடிக்காம விட்டுட்ட. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கப்புறம் இன்னமும் நான் வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கணுமா என்ன? இனிமேல் நான் வீட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள, ஆமாம், உன்னோட வைஃபை ஃபாரின்லேருந்து அவள் பின்னாடி தான் நீ போவ, அது வரைக்கும் தான் இந்த சீனெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனை பிடிச்சி ஒரு தள்ளுறா. கார்ல ஏறினதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்ன பண்றது பாரு, இந்த 3 வருஷம், அதாவது நீ சொன்ன 3 வருஷமும் எனக்கு ஓவர் டைமே கிடையாது. ஆஃபீஸில் வீட்டுக்கு டானு 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அதே மாதிரி 7 மணிக்கெல்லாம் டானு நீயும் வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். வேணும்னே இவன் பயங்கரமாக ஹீரோயின் கிட்ட ஃப்ளோட் பண்ணுறான். ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. ஹீரோயினை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே கூட்டிகிட்டு வீட்டெல்லாம் சுற்றி காட்டுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னும் 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடுவோம் இல்லையா அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு. அப்போ ரூமை கூட்டிகிட்டு காட்டும் போது, ஒரே ரூம் ஒரே காட்டு தான் இருக்கே, எப்படி நம்ம தங்குறது, எனக்கு வேற ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது, உனக்கு வேற ரூம் வேணுமா? என்ன நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? எங்கள் பாட்டி இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாங்க, அவங்க மட்டும் நீ வேற ஒரு ரூமில் வேற ஒரு கட்டிலில் தனியாக தூங்குறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உன் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, என் பிஸ்னஸையும் சேர்த்து அவங்க பிடுங்கிடுவாங்க. எப்பயாவது புரிஞ்சுக்கோ. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், அந்த கான்ட்ராக்ட் அது இது எதுவும் என்னை தடுக்கவே முடியாது அப்படின்றான். இது பாரு, நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ. நாசா சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கூட நிறைய விஷயம் தப்பிக்க முடியும். ஆனால் என் பாட்டி கண்ணில் இருந்து நிறைய விஷயம் இல்லை, ஒரு சின்ன ஊசி கீழே விழுந்திருந்தா கூட இந்த வயசுலயே அது கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். அதனால நம்ம 2 பேரும் என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒழுங்காக நடிச்சு தான் ஆகணும். உன்னோட பிஸ்னஸும் உங்கள் அப்பாவும் வேணும்னா அப்படின்னு சொல்கிறான்.
நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றணும், நீ அது வரையில் கொஞ்ச நேரம் வெளியில் இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாளா. ஹீரோ, இது என்னோட ரூமு, என்னையே வெளியில் போகணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும்? நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், நீ குளியில் ட்ரெஸ் மாற்ற, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறான். சரியான பொம்பளை பொறுக்கையாக இருப்பான் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே போயிடுறா. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்த உடனே வா வா நான் உனக்கு தலை தொடச்சி விடுறேன், நீ வந்து ரொம்பலாம் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு தலை தொடச்சி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள நீ இதெல்லாம் பண்ணாலுமே வந்து இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடிப்பு தான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறா. வேற ஒருத்தைய லவ் பண்ணும்போது என்ன வந்துட்டு எதுக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட, என் பிஸ்னஸ்க்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஐயோ கண்ணு தெரியாதா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்குறான். ஆமா ஆமா கண்ணு மட்டும் தெரியாது இல்ல, அது முழு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ எழுந்து போறான். நைட்டு ரெண்டு பேருமே தூங்குறதுக்காக படுத்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிரவுண்டுக்கு வர சொன்னேனே, நீ எதுக்காக வரல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அன்னைக்கு தான் வைவைக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஹீரோயின் அங்கே வந்திருப்பான். ஆனால் ஹீரோயினை பார்த்தே இருக்க மாட்டான். ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு காலையில் நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறா. அப்போ தான் ஹீரோ மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இந்த வாட்டி உன்னை மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ இப்போதைக்கு என் உள்ளங்கையில் இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினை தாங்க லவ் பண்ணியிருக்கான். என்னடா இது காலைல எழுந்துக்கும் போதே கறவை மிஷின்ல மாட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்துக்கிறான். பார்த்தா ஹீரோயின் தூங்குற லட்சணம் தான் இது. அடிப்பாவி, நான் உன்னை புள்ளி பண்றேன்றதுக்காக என்ன கொலையே பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து ஹீரோயின் எழுந்துக்கிறாளா. எழுந்துக்கும் போது இவன் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்புறம் தான் பாக்குறான், ஐயோ என்னடா இப்படி தூங்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவசரமா அங்கிருந்து ஓடிடுறா. ஹீரோக்கு அப்படியே மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. அடி வயிற்றுல பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுது. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து எங்க போறா அப்படின்னு பார்த்தா பிசினஸ் விஷயமா வந்து ஒரு கிளைண்ட்டை பார்க்க போறா. அங்க போனாதான் அவளுக்கு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கா. அந்த கிளைண்ட் வேற யாரும் இல்லை, நம்ம வைவை தான். இவ வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் மேல கொலை வெறியில இருக்கா போல. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு திரும்ப வந்த, உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்குறா. சொல்றதெல்லாம் உண்மைதான், என்னோட தப்பு தான், ஆனா கவலைப்படாத, நான் கொஞ்ச நாள்லயே இந்த இடத்த விட்டும் உன்னோட ஆளை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவ மதிக்கிற மாதிரி பேசி ரெண்டு பேருக்கும் வார்த்தை முத்தி போயிடுது. வைவை என்ன பண்றேன்னா அங்க இருக்க பாட்டில எடுத்து ஹீரோயினை அடிக்கிறதுக்கு போறா. நீ எப்படி உன்னோட பிசினஸ்ல நல்லபடி ஆகுறன்னு நான் பாக்குறேன், நீ அவனை விட்டு ஒதுங்கி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். ஹீரோயினோட மண்டையில விட வேண்டிய அடியை ஹீரோ அவனோட முதுகுல வாங்கிக்கிறான். ஹீரோயினுக்கு ஐயோ என்ன ஆச்சு, இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பயமா இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேக்குறான். என்ன இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன ரவுடியா அப்படின்னு சொல்லி வைவையை பார்த்து கேட்கும் போது இல்ல நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவ தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் நான் அவளெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டு என் மானத்தெல்லாம் வாங்காத, என் அண்ணா பெரிய ஆளுங்க பார்த்தாங்க அப்படின்னா பாத்தியா அவனோட ஒய்ஃபை பத்தியா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பேசுவாங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஹீரோ வேற அவளோட தோல்ல கை போட்டு கூட்டிட்டு வரானா. ஹீரோயின் அந்த கையை வேகமா எடுத்து விட்டுறா. அவ்வளவுதான், இப்பதான் இவளுக்காக ஒரு அடி வேற வாங்கிட்டா இல்லையா. அவனோட டிராமா கம்பெனி ஓபன் பண்ணிடுறான். ஐயோ வலிக்குதே நான் என்ன பண்றது, உனக்காக தான் நான் வந்து இவ்வளோ பெரிய அடியை வாங்கி கஷ்டப்பட்டேன், ஆனால் நீ என் கையை எப்படி தள்ளி விட்டுட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிறா. ஐயோ வா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லைல்ல ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போவேனா, வீட்டுக்கு போய் எனக்கு மருந்து மட்டும் போட்டு விட்டுனா போதும் அப்படின்னு கேட்குறான். என்ன பண்ணுறது, நாய்க்கு வாழ்க்கப்பட்டா குலைச்சிதான் ஆகணும், கழுதைக்கு வாழ்க்கப்பட்டா உதச்சிதான் ஆகணும், போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பாடா கொஞ்சம் என்னை கை தாங்கலாம் பிடிச்சிட்டே போறியா, தயவு செஞ்சு என் கையை பிடிச்சிக்கோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஒரு வேளை நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படின்னு இருக்கமா. ஹீரோயினை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு இப்போ அடி வயிற்றுல பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அவள் உள் மனசுக்குள்ளே இன்னும் 3 வருஷம் தான், இது எல்லாமே முடிஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இதை நம்பிடாத, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லி அவளோட இன்னொரு மனசாட்சி உறுத்துது. வீட்டுக்கு போன உடனே ஹீரோ சடன்னு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டுறானா. ஹீரோயின் எதுக்காக இப்போ ஷர்ட்டை கழட்டுறா அப்படின்னு கேட்குறா. ஏய் ஷர்ட் மேலேயே மருந்து போட போற, ஷர்ட்டுக்குள்ளே தானே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ உடனே என்ன ஆக்ட் கொடுக்குறான்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து எனக்கு ஷர்ட் கழட்டி விடுறியா, எனக்கு கையே தூக்க முடியல, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். என்ன சொல்றா, என்னது உன்னால முடியாதா, உனக்காக நான் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி அடி வாங்கியிருக்கேன், எனக்கு சிம்பிளா மருந்து கூட நீ போட்டு விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறான்.
நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற, நீ நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்ச ஒரு தள்ளுறா. அவ்வளோதான், ட்ராமா கம்பெனியை திறன்ற மாதிரி ட்ராமா கம்பெனியை மறுபடியும் திறந்துடுறான். ஐயோ எனக்கு பயங்கரமாக வலிக்குதுன்னு இவளும் நம்பிடுறா. சாரி உண்மையாக தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மருந்து நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. பாவம் ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப பதட்டமாகறாளா. அவள் ஆகிற டென்ஷனை பார்த்து இவன் ரொம்ப ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கிடைச்ச சான்ஸை ஹீரோ யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதே, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ஓட ட்ரை பண்ணுறா. ஆனால் மறுபடியும் அவன் ட்ராமா கம்பெனியை திறந்துடுறான். ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதே, முதுகில் தான் அடிபட்டுச்சுன்னு நினச்சேன். ஒரு வேளை ஹார்ட் அட்டாக் வரப்போதோ அந்த அடினால. இன்னும் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டால் அவ்வளோதான், எனக்கு என்ன ஆகும்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வேற விதியே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மருந்து போட்டு விடுறது டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகுதா. உடனே வேணாம் போதும் நீ தொட்டாவே வந்து எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோ போயிட்டு குளிச்சுட்டு வந்து நிற்கிறானா. அவ்வளோதான், ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹீரோவை பயங்கரமாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வர சொன்னார், உன்னையும் என்னையும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருக்க போறியா, நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், அலறி அடிச்சுட்டு ஓடிடுறா. இவ கண்ணு எப்பதான் தெரிய ஆரம்பிக்குமோ எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அப்ப தலையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ எடுக்க போறானா. அந்த டைமுக்கே ஹீரோயின் கொஞ்சமா பதட்டமாயிடுறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நீ இது வரைக்கும் யாரு கூடயும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே இல்லை, அதனாலதான் இவ்வளவு பதட்டம் ஆகுற. இது வரைக்கும் ஒரு பையன் கையை பிடிச்சி கூட நீ நடந்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் எந்த கற்பனையும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிடறா. ஹீரோக்கு பதட்டம் ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் 8 வருஷம் கழிச்சு வந்துட்டு லவ் பண்ண பொண்ணு வந்திருக்கா, அவ கையை பிடிச்சி நடக்கிறோன்றப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும், அதுதான் ஹீரோவோட ஃபேஸ்ல தெரியுது. இங்க தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் இவங்க அப்பா எல்லாருக்குமே வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து எப்படியாவது சீக்கிரமா வந்து அவங்களுக்கு பேர குழந்தைய கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. பாட்டி இன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேருமே இங்கேயே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் வெறும் ஷர்ட்டை போட்டு நின்றுட்டு இருக்கா. அடியே என்னடி இது அப்படின்னு கேட்கும் போது எனக்கு இங்க ட்ரெஸ்ஸே வேற இல்லை, நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்குறா. இதை எல்லாத்தையுமே பாட்டி வந்து பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒன்னா இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோக்கு இங்க நல்லாவே தெரியுது பாட்டி வந்து எல்லாத்தையும் நின்று கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வேணும்னு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, மரியாதையை நவுந்து போ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணு, இங்கதான் பாட்டி வாசல்லே நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ நடிக்கணும்னு தான் சொன்னான், அவனால நடிக்க முடியல. அதனால பாவம் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் மனசுக்குள்ள அடே நீ வைவைய தானடா லவ் பண்ற, தயவுசெய்து தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. விடவே மாட்டான்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. மறுநாள் காலையில ஹீரோ எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் வேலையா வெளியில போயிட்டா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி உடனே இதடா சூப் வச்சிருக்கேன், இந்த சூப்பையும் இப்ப குடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் இன்னைக்கு நைட்டும் நீ செம்மையா வேலை செய்வ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சூப்பே வேணாம், காலங்காத்தால எந்த வீட்லயாவது இந்த சூப்பை கொடுப்பாங்களா அப்படின்னு எழுந்து போயிடுறான். இங்க ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக. அங்க பார்க்கும்போது வைஃபை முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் குரூப் போட்டோ இருக்கு. அதை வந்து அவனோட டேபிள் மேலேயே வச்சிருக்கான். இவன் எந்த அளவுக்கு வைஃபையை லவ் பண்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. கரெக்டா ஹீரோ உள்ள வர நேரத்துக்கு ஹீரோயின் வந்து போன்ல ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்த உடனே போனையும் கட் பண்ணிடுறா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் அவ பேசிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ யார்கிட்ட பேசின அப்படின்னு கேட்கறான். என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவேன், நீ சொல்லாம கொள்ளாம எப்படியா சைலண்டா உள்ள வருவ அப்படின்னு கேட்கறா. இது என்னோட ஆஃபீஸ் ரூம், அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீ என்னோட பொண்டாட்டி தானே, இதுல என்ன இருக்கு, லீகலா கல்யாணம் பண்ணிருக்கோம், அதுவும் நம்ம சோ நான் யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடுறோம். அப்பதான் ஹீரோயின் அந்த குரூப் போட்டோ இருக்கு இல்லையா, அதை பத்தி கேட்கறா. உனக்கு ஸ்கூல் போட்டோ வந்து ரொம்ப இஷ்டமோ, உன்னோட பெட்ரூம்லயும் நான் இந்த போட்டோவை பார்த்தேன், இங்கேயும் இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எனக்கு பிடிச்ச பொண்ணு அதுல இருக்கா, நான் லவ் பண்ற பொண்ணு அதுல இருக்கா, அவளோட தனிப்பட்ட போட்டோ என்கிட்ட இல்லை, அதனாலதான் இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் தெரியாம வைவை கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன், அது உனக்கு கஷ்டம் இல்ல, நான் அவகிட்ட சாரி கேட்கிறேன், நீ கவலைப்படாத,
கண்டிப்பா அவகிட்ட நம்ம பேசி புரிய வச்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பா, அவ நல்லா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோ, நீ யாரை பத்தி பேசுற, எதுக்காக அவ புரிஞ்சுக்கணும், எதுக்காக அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். இல்ல நம்மளோட மேரேஜ் வந்து ஃபேக் மேரேஜ் இல்லை அப்படின்னு அவளுக்கு தெரியாது இல்லையா, அதனால நான் சொல்றேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, நீ விக்கிபீடியால வந்து முழுசா என்னை பத்தியே தான் தேடிக்கிட்டு இருந்தியா அப்ராட்ல இருக்கும் போது, உனக்கு படிக்கிற வேலைலாம் எதுவுமே இல்லையா, விக்கிபீடியால போடுற எல்லாத்தையும் நம்பிடுவியா, நான் வந்து வைவைய ஒரு நாள் லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றான். அப்ப நீ யாரை லவ் பண்ற அப்படின்னு கேக்குறா. நான் தான் சொன்னேனே அந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் லவ் பண்ற அப்படின்னு சொல்றானா. நீ யாருன்னா லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. என்ன படிப்பு படிச்சு என்ன, ஆனா மூளையில ஒண்ணுமே வைக்கலையே கடவுள் இவளுக்கு, இந்த போட்டோல இவ்வளவு தான் இருக்கா, இது ஏன் இவளுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்த உடனே ஹீரோ, டே மச்சி எனக்கு அந்த ஃபிகர் எப்படி உஷார் பண்றதுன்னு சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்ம ஆர்யா சந்தானம் கிட்ட கேக்குற மாதிரி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய கியூல நிக்க வச்சான். டே 2 மணி நேரமா எதுக்குடா நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இதை பார், இங்க விக்கிற கேக் வந்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், இதை கொண்டு போய் கொடுத்து எல்லா விஷயத்தையும் அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்றான். அங்க பார்த்தா என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு பேர் லைன்ல நின்றுட்டு இருக்காங்கன்றது பார்க்காம அவர் பாட்டில லைனை கட் பண்ணிட்டு நடுவுல போயிடுறாரா. அவ்வளவுதான், இவனுங்க 2 பேரும் கோதால இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடுறானுங்க. அதோட ஹீரோயினுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. மா, உன் புருஷங்காரன் ரோட்ல போறவங்களை அடிச்சுட்டு பெரிய சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டே என்னடா மச்சான், எதுவுமே பண்ணாம ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்க, கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும் போது, ஏண்டா நான் என்ன உன்ன மாதிரி மொட்டை பையனா, எனக்கு பொண்டாட்டி இருக்காடா, கொஞ்ச நேரத்துல வருவா பாரு என்ன கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயின் அங்க வந்த உடனே டிராமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடப்பாவி, இவ்வளவு நேரம் நல்லா தானடா உட்காந்துட்டு இருந்தான்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு பாக்குறான். என்ன வயசாகுது உனக்கு, இன்னமும் காலேஜ் பையன் மாதிரி ரோட்ல போறவங்க எல்லாம் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்தும் போது, ஐயோ இல்ல இல்ல உனக்கு கேக் வாங்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்றான். உடனே, ஆமா நீ உங்களுக்கு கேக் வாங்கி எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்தணும், சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க வந்து 2 மணி நேரமா கியூல நின்றுந்தோம், அதுல நடுவில் ஒருத்தன் பூந்தா சும்மா விட முடியுமா, அவனை போல காட்ட வேண்டாம், அதனாலதான் நாங்க அவங்கள அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். சீக்கிரம் வா, ஃபர்ஸ்ட் மருந்து போடுறேன், இல்லைன்னா முகத்துல அடையாளமே போகாது அப்படின்னு ஹீரோயின் கூட்டிட்டு போறா. வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போஸ் கொடுத்துக்கிட்டே போறானா. அடப்பாவி, எவ்வளவு பண்ணாலும் இவனுக்கு மட்டும் சிக்குது, நமக்கு சிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க ஜெயில் கம்பியெல்லாம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட வந்திருக்காங்க. இங்க ஹீரோ இப்ப கூட்டிட்டு வந்து என்ன டிசைட் பண்ணிருக்கான்னா, எப்படியாவது எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இவகிட்ட சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப அந்த டைமுக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அங்க பார்த்தா இந்த வைவை வந்துடுறா. வைவை வந்த உடனே, எதுக்காக நீ வந்து என்னை ஏமாத்துற, ஏன் என்கிட்ட பேச மாட்டுற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்றா. அடியே, நான் எப்படி உன்னை லவ் பண்ணேன், ஊர்ல உலகத்துலதான் எல்லாரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதெல்லாம் என்னால முடியாது, உன்னை மறக்க முடியாது, நான் உன்னை லவ் பண்ணிட்டேன், நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. கரெக்டா அந்த டைம் தானே நம்ம ஹீரோயின் வரணும். அவ கோச்சிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ பிடிச்சி ஒரு தள்ளுறான். இதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்ட, உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது, இங்கிருந்து ஓடி போயிடு மரியாதையா அப்படின்னு சொல்றான். ரொம்ப நேரமா ஹீரோயினுக்காக வெயிட் பண்றான். ஹீரோயின் இங்க வரவே இல்லை. ஹீரோவே ஃபோன் பண்ணி கேட்கறான், நீ எங்க தான் போன அப்படின்னு கேட்கும் போது, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சடனா ஃபோன் வந்தது, அதனால நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வர இவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்கு அருகே லைட்டா டவுட் வருது. அவன் எதுக்காக உன்னை கூடியே வச்சு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிற, நீ தான் வைவையை தான் அவன் லவ் பண்றான் அப்படின்னு சொல்ற, எதுக்காக அவன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு கேக்குறா. அவனுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, என்ன சுத்தமா வெறுக்கிறான், அதனாலதான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, ஐயோ இதுல ஒரு லாஜிக்குமே இல்லை, எனக்கு அப்படி தோணவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். எங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உடனே ஹீரோ சொல்றான், ஆமா என் மாமனாருக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன நட்டாத்துல பாதிலேயே தவிக்க விட்டுனும் வந்துட்டேன், அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேர்லயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அப்படியே ஃப்ரெண்டுக்காரி மனசுக்குள்ள, கன்ஃபார்மா இங்க வந்துட்டு லவ் தான் ஏதோ புகையிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. எனக்கு தூக்கம் வருது, நான் ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வேகமா அங்க இருந்து போயிடுறா. ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான்.
நீ பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன பாதியில் அங்கே விட்டுட்டு வந்தது கொஞ்சமும் நல்லதுக்கே இல்லை. நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இவன் வித்தியாசமா நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு நீ என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு வைவையை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்க, நீ பிளே பாய்னும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ ஃப்ளோட் பண்றதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொல்ற. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பின்னாடி க்ளோஸாக வந்து நின்றுக்கிட்டு, நானே வந்து என்னைக்குன்னா உங்ககிட்ட சொன்னேன்னா நான் வைவையை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் அவளை லவ் பண்ணதே கிடையாது, நான் தான் சொன்னேனே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அவளுக்கு கண்ணே தெரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோட அப்பா கால் பண்ணிடுறாரு. பார்ட்டி இருக்க உடனே நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன பார்ட்டி அப்படின்னா, நம்ம ஹீரோவோட கசன் பிரதர் வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்திருக்கான். அவன் வந்தது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, ஹீரோவோட கசன் பிரதர் வந்து ஃபாரின்ல நம்ம ஹீரோயின் கூட படித்தவன் தான், இவளோட சீனியர். அவளை பார்த்த உடனே ஹலோ சீனியர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போகிறாளா, விடுவானா இவன் இழுத்து கையை பிடிச்சி முறுக்கி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறான். எதுக்கு அவனை பார்த்த உடனே இப்படி பொங்கிட்டு போற அப்படின்னு கேட்குறான். அவர் என்னோட சீனியர், அவரை பார்த்து பேசலான்னு போனால் எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது, தள்ளி இருந்து பேசினா கேட்கும், அவனுக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்கும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது சீனியருக்கு கடுப்பாக இருக்குது. இதுலேருந்தே நமக்கு தெரியும் இது ஒரு ஒன் சைடு பார்ட்டி தானே. ஃபாரின்ல நீ இருந்த இருப்புக்கும் பின்னாடி அத்தனை பையனுங்க சுத்தினானுங்க, நீ இவனையா போயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்குறானா. உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. நீ என் கூடியே என் பக்கத்துலேயே இருக்க வரைக்கும் நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், அதனால இங்கே நின்று பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறான். அந்த இடத்துக்கு கரெக்டாக வைவை வரா. வந்த உடனே அவள் என்ன பண்ணுறேன்னா, இந்த சீனியரை பார்த்துட்டு உனக்கு எதனா ஹெல்ப் வேணுமா, நானும் அவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஏன் கூட ஜாயின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறா. பைத்தியமா நீ, யாரையும் பிரிச்செல்லாம் கொண்டு வந்து இன்னொருத்தவங்க மேலே காதல் வர வைக்க முடியாது. அவளுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும், அவள் தானே என்கிட்ட வருவா. இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான், அவள் ஃபேமிலி பிரச்சனையில் இருக்கிறதுனால தான் அவன் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காளா, அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், உன் பின்னாடி சுத்துறவன்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், உன்னோட சீனியரையாவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஃப்ரெண்டு ரெஸ்ட் ரூம்க்கு போன உடனேயே வந்துட்டு வைவை அந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே அவள் என்ன கேட்குறா அப்படின்னா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணதுனால பெரிய ஆளாலாம் ஆயிட முடியாது, உடனே எங்கள் எல்லாரும் நீ மறந்துட்ட பத்தியா, அவ்வளோ திமிர் காட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் உடனே நக்கல் அடிக்கிறா. சேச்சே கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், எனக்கு கல்யாணம் வைக்கும் போது இன்விடேஷன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறா. எப்பயும் எல்லாத்துலேயும் வர மாதிரி வாயினை எடுத்து இவளோட ட்ரெஸ்ல ஊத்துறா. எதுக்கு தான் இதை பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியல, இதில் என்ன அசிங்கமாயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. சரி இங்கேருந்து போயாவது தொலைலாம் அப்படின்னு பார்த்தா வேணும்னு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை மிதிச்சு அதை ட்ரெஸ்ஸை கிழிகிற மாதிரி பண்ணி அவளை கீழேயும் தள்ளி விட்டுறாளுங்க. இப்போ என்ன இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சதுனால நான் பெருசாக அசிங்கப்பட்டுருவேனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை மினிஸ்கர்ட் மாதிரி ஆக்கிட்டா. அதை பார்த்த உடனே இன்னும் கிராண்டாயிடுறாளுங்க இவளுங்க. அப்போதான் ஹீரோ இதை பார்த்துட்டு அங்கே வரலாம் அப்படின்னு பார்க்குறானா, அதுக்குள்ளேயே பொலின்னு விழுது வைவைக்கு. ஹீரோயின் வச்சுக்கிட்டே இருக்கா. இது பாரு, உன் விளையாட்டெல்லாம் வேற யார்கிட்டனா வச்சுக்கோ, நீ கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போற ஆள் நான் கிடையாது, 10 மடங்கு உனக்கு கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றா. சீனியர் வேகமா வந்துட்டு வாமா என் கூட வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறானா. அதுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். டேய், என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கிறேன்டா, அடுத்தவன் பொண்டாட்டியை கவனிக்கிறதுக்கே வந்துடுறீங்களா, போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம சீனியரை செம்மையா மொக்க பண்ணி கலாச்சி விட்டுறான். என்னதான் வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை மாடர்னா பண்ணாலும் இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதனால நான் வந்துட்டு உன்னை கோட்டை கட்டி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கட்டி கூட்டிட்டு போறாரு ஹீரோயின். ஆல்ரெடி ஹீரோ வந்து பார்ட்டிலேயே வந்து செம்மையா குடிச்சிருப்பானா, அதனால அவனுக்கு இவ்வளோ வேற தூக்கிட்டு வந்ததில்ல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுது. உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். உண்மையாவே உனக்கு எதுவுமே புரிய மாட்டுதா இல்லை நடிக்கிறியானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா, ஹீரோயினும் வந்து அவளை மறந்து அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கா.
அப்பதான் ஹீரோயின் வந்து என்ன கேக்குறானா, நீ சொன்ன இல்லையா நீ வைவைய லவ் பண்ணல வேற யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அது யாரு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து நீதான் அப்படின்னு கையை மட்டும் நீட்டுறான். நானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ஏதோ வந்து போதையில உளர்றன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ளேயே அவன் பார்த்தா மயங்கிடுறான். மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் காலையில மீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நைட்டு என்ன பண்ணும் அப்படின்னு ஹீரோக்கும் தெரியல. ஹீரோயினுக்கு வந்துட்டு இவன் சொன்னா இல்லையா உன்னதான் லவ் பண்ணேன்னு சொல்லி, அதனால அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, பிசினஸ் மீட்டிங் விஷயமா நான் வந்து அப்ராட் போனேன், வரதுக்கு ஒரு 5 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. அவன் ஃபாரின் போன நேரத்துக்கு ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கரமா ஜுரம் வந்துடுது. அவன் அங்க போயிடுறான். ரீச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு அவ பேசுற டோன்லயே அவனுக்கு தெரிஞ்சிடுது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவன் பார்த்தா அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக கிளம்பி இங்கே வந்துடுறான். எதுக்குடா நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு நல்லாவே தெரிஞ்சது உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஹீரோயினை கூடியே இருந்து பார்த்துக்கிறான். ஹீரோயினோட அப்பாவோட கம்பெனியில் பெரிய ப்ராப்ளம் போகிறதுனால அவள் கண்டிப்பாக வேலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோவும் கூடியே வேலைக்கு வந்துடுறான். ஹீரோயின் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு எனக்கு தெரியும்டி அவன் உன்னதான் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்பயே டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. எனக்கு இன்னமும் கிளியரா தெரியலடி, அவன் சொல்லும் போது ஃபுல் போதையில வேற இருந்தான், அதனால என்னால் நம்ப முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயின் கால் தடிக்கு கீழே விழ போறாளா. கரெக்டா அந்த டைமுக்கு சீனியர் வந்துடுறான். ஓடி வந்து பிடிக்க வரான். அங்க பார்த்தா ஒரு மூவி போஸ்டர் எல்லாம் இருக்கு. ஃப்ரெண்டுக்காரி பார்க்கும் போது, அட பாவிங்களா இவளோட லைஃப்ல மட்டும் இவ்வளோ நல்லது நடக்குதே, நமக்கு ஒண்ணு கூட நடக்க மாட்டேதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு தலையில கை வைக்க போகும்போது கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஒன்றும் ஆகல, நீ ஆனாலும் கவலைப்பட தேவையில்ல, நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடறானா. இவன் சீனியருக்கு செம்ம கடுப்பாகுது. அதே மாதிரி கொஞ்சம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே கடுப்பாக தான் இருக்கா. ரெண்டு பேரும் ஏண்டா அவ ஒருத்திக்கே சண்டை போடுறீங்க, நான் இங்கே சும்மா வெட்டியா தாண்டா ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்பதான் ஹீரோ வந்து கேட்குறான், உண்மையை சொல்லு உனக்கு வந்து உன்னோட சீனியர் மேல லவ் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லவே இல்லை, இது வரைக்கும் அவரும் நானும் வந்து ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. ரொம்ப நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்றாளா. இதுக்கு மேல போதும், நீ அவனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணிடுறான். இங்க அதே நேரத்துக்கு காண்டான சீனியர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வைவைக்கு ஃபோன் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். இப்பதான் ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. இவங்க ஃபண்டு கொடுக்கல அப்படின்னாலுமே அவங்களோட கம்பெனியை நடத்த முடியற அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோக்கு கால் பண்றாடி, இப்போதான் ஏர்போர்ட்டுக்கு உன் பொண்டாட்டி போயிட்டு இருக்கா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கே இது தெரியாது. ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோதான் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா போல. பாஸ்ட்லயுமே ஹீரோயின் வந்துட்டு அப்ராடுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் ஹீரோக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கும். அவன் ஓடி வந்திருப்பான், அதுக்குள்ளேயே அவ போயிட்டு இருப்பா. இந்த மாதிரி மட்டும் கண்டிப்பா அப்படி ஒண்ணு மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறான். ஆனா அவ போக வேண்டிய ஃபிளைட் போயிடுது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்னை விட்டுட்டு போயிடாத, 16 வருஷமா வந்துட்டு உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 16 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றான். அப்போ நீ வைவையை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அவளெல்லாம் நான் லவ் பண்ணவே இல்லை, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரவே இல்லை, நான் அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டேன், அவன் நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சும்மா தான் வந்து கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தினா, நீ அதை பார்த்து தப்பாக நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ நாளுமே நான் ஒருத்தியை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறான். ஹீரோயின், என்னால் போகவே முடியல, நீ இந்நேரம் வந்து என்னை லவ்வே பண்ணலனாலும் நான் போயிருக்க மாட்டேனோ என்னவோ தெரியல, உன்னை விட்டு நான் இங்கேயே இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஃப்ளைட்டில் ஏறல அப்படின்னு சொல்கிறா. அதோட நேரம் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். இதுக்கப்புறமாவது என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாருமே வந்து ஒத்துக்கோமா ப்ளீஸ், அவன் கதறி அழ ஆரம்பிச்சிருவான் போல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்றா. ஹீரோ வந்து கரெக்டா ஃபிங்கர்ல ரிங்க போடுற நேரத்துக்கு சீனியர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்றான்.
எல்லாருமே வந்து ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ குடிச்ச ஒயினில் மட்டும் ஏதோ கலந்துருக்கு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுதா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். இந்த வைவை தான் என்னவோ பண்ணியிருக்கா போல. அவன் குடிச்ச கிளாஸில் எதையோ தடவி கொடுத்துட்டு இருக்கா. அவனுக்கு வந்துட்டு பயங்கர போதையாயிடுது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது, ரூம்குள்ளே போக போகிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லி ஆளை செட் பண்ணிட்டா. ஹீரோவை வந்து ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி தெரியல. மாதிரி தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். அவன் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் வெக்கமே இல்லாம நான் இருக்கேன்னு சொல்றாள. பலார்னு வந்து ஹீரோயின் ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. மரியாதையே இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை உள்ள ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவையும் சாத்தி தாப்பா போட்டுடுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காத்திக்கிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு விடுற மாதிரி இல்ல. மறுநாள் காலையில் ஹீரோவோட அப்பா கால் பண்ணி, என்ன கரும்பு பண்ணி தொலைஞ்ச, சோஷியல் மீடியா பூரா உன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இன்னொரு பொண்ணு கூட ஹோட்டல் ரூமில் இருக்கான்னு சொல்லி அப்படின்னு கத்துறாரு. அப்பா நான் உன் மருமக கூட தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுக்குறா. அதோட மறுநாளே ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. லைனில் ஹீரோ தான் இருக்கான். வேற யார் பண்ணுவா, இந்த வைவை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, கண்டிப்பா நான் செத்தாலும் பரவாயில்லடி, அதுக்குள்ள உன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்றா. கத்தி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சில கோடு போடலான்னு வராளா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க யாருமே உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்தையே வந்து கொளுத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கஷ்டப்பட்டு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் அப்ராட் போகிறான். அதனால வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவும் ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி காரில் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தெரிஞ்சும் தெரியாமலும் நான் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வந்து உன் மேலே இருந்த பாசத்துலேயும் அன்புனாலேயும் தான். ஆனால் இதுக்கப்புறம் இது எல்லாமே செட் ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீ ஒரு நல்லபடியான ஒரு லைஃப்பை வாழ்வ அப்படின்னு நான் நம்புகிறேன். உனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் உனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றுத்தையும் கொடுக்குறான். காருக்கு வந்த உடனே ஹீரோ வந்து முதல்ல கிஃப்டை தான் பார்க்குறான். அவன் என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சே அவனு மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு நீ இவ்வளோ பொறாமப்படுற, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா அப்படின்னு காதை பிடிச்சி திருவுறா. பார்த்தா அதில் ஸ்கூல் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோஸில் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்து நிற்கும் போது ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையாகவே நீ வந்துட்டு என்னதான் லவ் பண்ணியா, நான் இவ்வளோ நாள் கூட நீ சும்மா சொல்கிறியோன்னு நினச்சேன், இதெல்லாம் பார்க்கும் போது தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறா. இப்போயாவது நம்பிட்டல, உண்மையாகவே வந்து நான் உன்னை தான் லவ் பண்ணேன். இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இப்போ வரைக்குமே எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். அன்னைக்கு நான் உன்னை கிரவுண்டுக்கு வர சொன்னேன், அன்னைக்கு நீ மட்டும் வந்திருந்த டைமுக்கு அப்படின்னா அன்னையிலேருந்தே நமக்குள்ளே இந்த ஒரு பிரிவே இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு கனவு வரும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் இதுக்கப்புறம் என்றைக்குமே உனக்கும் எனக்கும் பிரிவே வராது அப்படின்னு சொல்கிறான். இதோடையே இந்த ட்ராமா முடியுது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக கமெண்ட்டுக்கெல்லாம் சரியாக ரிப்ளை பண்ண முடியறதில்ல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், என்னோட மொபைல் கீபேட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் நான் மொபைலில் தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். உங்களோட கமெண்ட்டை பார்க்கறதுல தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமே ஆகுது. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ட்ராமா என்ன மாதிரி ட்ராமா ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க, எப்படியாவது ஹீரோயின் வந்து ஹீரோவை இல்லை அவங்க புருஷங்காரனை பழி வாங்குற மாதிரி ஒரு ட்ராமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான். ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 7 நாளில் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு அவளோட லவ்வரை மொத்தமும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஒரு சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றான்னா, இதை பாருடி, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இப்போதான் நாங்கள் இந்த ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம். நீ இப்போ மட்டும் இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்ட அப்படின்னா 7 நாளுக்குள்ள வா. 7 நாளுக்குள்ள உனக்கு அந்த மெமரி வேணும்னா திரும்பவும் என்னால் உனக்கு அந்த மெமரியை கொடுக்க முடியும். பட் நீ 7 நாள் தாமதம் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட பழைய மெமரியை
திரும்பவும் கொண்டு வரவே முடியாது. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, நான் அந்த மெமரி எல்லாமே வந்து அப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமான மெமரின்னு தான் நினைச்சேன். பட் ஆனால் கிடையாது. இதுக்கப்புறம் நான் அந்த மெமரிஸை யோசிச்சுட்டு இருந்தேன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்றா. இப்பதான் கதை ஃப்ளாஷ்பேக்கு போது இவங்களுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். 5 வருஷமா இவங்க 2 பேருமே வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க, லிவிங்லயுமே இருக்காங்க. சடனா திடுதுப்புன்னு அவன் என்ன பண்றான்னா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரான். இவ என்னோட எக்ஸ், உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி இவளை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். இவ அப்ராடுக்கு போயிட்டா என்ன பிரேக்கப் பண்ணிட்டு. பட் இப்போ அவள் திரும்பி வரும்போது அவளுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரான். இது கேட்ட உடனே ஹீரோயின் சரி ஓகே இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. அப்பதான் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. அக்கா தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு கேன்சர் இருக்கு, நான் கூடிய சீக்கிரமே செத்து போக போறேன். ஆனா நான் வேற யார்கிட்டயும் என்னோட ஆசையை சொல்ல முடியாது. அதனால தான் நான் உங்க 2 பேர்கிட்ட சொல்றேன். எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த ஸ்டேஜில் அந்த கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கணும்னு ஆசையாக இருக்கு. தயவு செஞ்சு உங்களோட லவ்வரை எனக்கு ஒரு ஃபேக்காக கல்யாணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான் திரு திருன்னு. பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவ என்னோட மனசு உங்களுக்கு தானே புரியும், உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினுக்கு இதில் கொஞ்சம் இஷ்டம் இல்லை. ஏன்னா ஹீரோயின் வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறா. என்னதான் உன்னோட எக்ஸுக்கு வந்து கேன்சராக இருந்தாலும் நீ என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணு, அதுக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னே பேசாத, நடிக்கிறவங்கலாம் ஃபேக்காக வந்துட்டு கல்யாணம் தான் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க மூவியில். நான் ஒரு ஃபேக்காக என்னோட எக்ஸுக்காக பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் என்னோட ஃபீலிங்ஸுக்கு நீ என்னடா மரியாதை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இப்போ நம்ம என்ன செஞ்சுரியில் இருக்கோம், இன்னமும் நீ முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது, நம்ம 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் வாழ போகிறோம். ஆனால் இவளுக்காக இவ சாக போகிறா, இவ ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஃபேக்காக கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாதா? எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் கூட இல்லையா? என்னதான் அவள் என்னோட எக்ஸாக இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அவள் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அவளுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்டேயே கத்துறான். அந்த நிமிஷம் ஹீரோயின் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. இவனை நம்ம மட்டும்தான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னமும் அவனுக்கு அவனோட எக்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. அதாவது ப்ரெசென்ட்டில் இந்த மெமரிஸ் கூடயே என்னோட சந்தோஷமான மெமரிஸையும் நான் அழிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த சந்தோஷமான மெமரிஸை நான் நினச்சி பார்க்கும் போது கூட இப்படி ஒருத்தனையா லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி என்னால் உயிர் வாழவே முடியாத அளவு எனக்கு வலி வரும். அதனால நான் எல்லாத்தையும் மறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் போய் அவளும் படுத்துடுறா. அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டை கொடுத்து கரெக்டாக 7 நாள் தாண்டி 7 நாளுக்குள்ளே நீ கொஞ்சம் வருத்தப்பட்ட அப்படின்னா கூட உடனே வந்துடு, நான் உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருவேன். ஆனால் 7 நாள் நீ தாண்டின அப்படின்னா நீ இல்லை யார் நினைச்சாலுமே வந்து உன்னோட மெமரிஸை எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கார்டையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த விஷயத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அப்போ வந்து பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ எங்கே வராத போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வராமல் ஏன் போக போகிறேன், இன்னும் 7 நாளில் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்கிறா. ஆமாம்மா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு இவனும் சொல்கிறான். அப்போ ஹீரோயினோட கையில் வந்துட்டு ஒரு கவர் வச்சுருக்கான். அதில் தான் வந்துட்டு இவ பண்ண ப்ரொசீஜரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இது என்னது எனக்கு கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் நான் 7 நாளில் தரேன், இப்போ இதை பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஓ வெட்டிங் கிஃப்டா, வெட்டிங்க்கு சர்ப்ரைஸாக எதனா பிளான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தா 7 நாளில் இவங்களோட கல்யாணமும் நடக்கிறதா இருந்தது இல்லையா, அதே நாளில் தான் வந்துட்டு அவன் அவனோட எக்ஸ் கூட ஃபேக் மேரேஜையும் இப்போ பண்ண போகிறான். அதனால அவன் என்ன நினச்சிக்கிறான்னா ஓ கிஃப்ட்டு தான் போல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். எனக்கு நல்லாவே புரியுது பண்ணுற விஷயம் வந்து உன்னை ரொம்ப வேதனைப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவ, ஏன்னா நம்மளோட லவ் அந்த மாதிரியான லவ் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு சகாலத்தையே உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். என்னடா நீ இவளை எங்க கூட்டிட்டு வர அப்படின்னு சொன்னா 7 நாள்ல கல்யாணம் வரைக்கும் அவ எதுக்கு தனியா இருக்கணும், அதனாலதான் நம்ம கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னவா இருந்தாலும் 7 நாள்ல எல்லாமே முடிய போகுது, என்ன எழுவியோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் சும்மா இருந்தாலும் சண்டால பாவி, இவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இந்த பெட்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த பெட்ரூம் என்ன பெட்ரூம்னா நம்ம ஹீரோயினும் அவளோட லவ்வரும் தங்கியிருக்க பெட்ரூம். அது
கேட்கும் போது ஹீரோயினுக்கு என்னதான் இருந்தாலும் கோவம் வருமா வராதா? அந்த பெட்ரூம் நீ எப்படி கேட்ப? அந்த பெட்ரூம்ல நாங்க 2 பேரும் தங்கி இருந்தோம், நீ எப்படி கேட்ப அப்படின்னு சொல்லும் போது, அக்கா என்னக்கா நீங்க பேஷண்ட் மேல கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்துட்டு, ஓ அந்த அளவு பண்றியா, இந்த வீட்டுல உனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, வேக வேகமா போயிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, அவ என்ன நிலைமையில இருக்கா அவகிட்ட போயிட்டு பெட்ரூம்காக எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா? ஒரு 7 நாளுக்கு கெஸ்ட் ரூம்ல ரெடி பண்ணிட்டு அங்க தங்கிக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், பாவம் அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க எனக்காக எவ்வளவு விஷயம் செய்யறாங்க, அவங்கள பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாளா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ கவலைப்படாம இரு, உனக்காக அவ என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஓகே சொன்னாலா சொல்லலையா அதெல்லாம் அவனுக்கு கஷ்டம் இல்லை, நேராக பெட்ரூம்கே கூட்டிட்டு போயிடறான். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோயினோட மேக்கப் ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியானதா இருக்குமோ, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டும் என்னவோ அவன் போட்டுட்டு இருக்கா மாதிரி, நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோமா, எத்தனை லேயர் வேணாலும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள நம்ம என்னதான் இப்போ கோவப்பட்டாலுமே எல்லாமே 7 நாளில் முடிய போகுது, இதுக்கு மேலே நம்ம எதுவும் கோவப்பட வேண்டாம், இந்த நெஞ்சு வலி எல்லாமே வந்து இன்னொரு 7 நாளுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொட்டிக் தான் வச்சிருக்கா. அதுக்கு உடனே இவ என்ன சொல்றா அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம போய் நமக்கான வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்ப்போமா அக்காவோட கடையில அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே காதில் விழாத மாதிரி அங்கே இருந்து போறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அவ உன்கிட்ட இதை கேட்டுட்டு இருக்கா, நீ பாட்டு காதிலே விழாத மாதிரி போற, உன்னோட கடையில அவளுக்கு வெட்டிங் ட்ரெஸ் பார்க்கணுமா, நாளைக்கு போகலாம், நீயும் அவ கூட வந்துதான் ஆகணும், அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு டே இதுக்கு மேலே என்னை வந்து கஷ்டப்படுத்துறதுனால முடியவே முடியாதாடா, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்ட அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்பவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. இது ஹீரோயினோட ஷாப் அப்படின்றதுனால அங்கே இருக்க வேலைக்கார பசங்க எல்லாமே பேசிக்கிறாங்க, ரொம்ப பாவப்படுறாங்க ஹீரோயின் மேலே. சரி இவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி, அப்போ அங்கே டிஸ்பிளேல இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாளா. ஆனால் ஹீரோயின் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா, அது மட்டும் முடியவே முடியாது அப்படின்னு. உடனே வாழ்வே மையம் கமல் மாதிரி லொக்கு லொக்குன்னு இரும்ப ஆரம்பிச்சிடுறா. உடனே இவனுக்கு தான் அப்படியே பதறிடுமே, நீ கவலைப்படாதட்டாலும் என்னவா இருந்தாலும் சரி அந்த ட்ரெஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்றா. எதுக்காக இவ்வளோ செல்ஃபிஷா இவ்வளோ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற, அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்தையே சொல்றா. இவங்க அம்மா வந்துட்டு உடம்பு முடியாம இறந்து போயிருக்காங்க, ஆனா அந்த உடம்பு முடியாம இருந்தப்பையும் இவளுக்காக கையிலேயே பின்னி அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சிருக்காங்க, அவளுக்கு அது ரொம்ப முக்கியமான ட்ரெஸ்ஸு, இருந்தாலும் இவ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தான் அந்த ட்ரெஸ்ஸை கேட்குறா. எங்க அம்மா என்னோட கல்யாணத்துக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ கூட அந்த கையிலேயே பின்னி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, அந்த ட்ரெஸ்ஸை என்ன ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது என்னோட சைஸ் இவளுக்கு பத்தாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கட் பண்ணி தச்சா இவ சைஸ்க்கு ஆயிடும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, சிசர் எடுத்து அங்கங்க கட் பண்ணி விட்டுறான். இப்போதைக்கு கட் பண்ணி நீ இவ சைஸுக்கு தச்சு தானே ஆகணும், இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவ்வளோதான் உடஞ்சி போயிடுறா. ஹீரோயின் பயங்கரமா கதறி கதறி அழறா. தயவு செஞ்சு எங்க அம்மா செஞ்ச ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்துருங்க, அதுல அவங்களே நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா இவன் என்ன பண்ணானா, எடுத்துட்டு போயிட்டு இவளோட சைஸுக்கு அதை தைங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிடுறான். ஆனா சக்காலத்திக்காரி வந்து உட்காந்து பார்த்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் எனக்கானதை ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா பாவம் சாகுற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுமே வந்து, உன்னோட கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் செஞ்ச ட்ரெஸ்ஸையாவது நீ போடணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி இவளுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அதை தான் ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. அதோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அவ என்ன சொல்றா, அடுத்து என்ன வேணும்னு கேட்குறான்னா, பீச்சுக்கு போயிட்டு நம்மளோட வெட்டிங் ஷூட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அப்போதான் ஹீரோயின் வந்து பழைய விஷயத்த நினைச்சு பார்க்குறா. இவங்களுக்கு கல்யாணம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் இவ கன்சீவ் ஆன உடனே இவன் காசு இல்லை, இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி ஹீரோயினை கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணியிருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பீச்சில் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பா. கண்டிப்பா நான் உனக்காக அதை செய்வேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், நான் உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான்.
ஆனா அதுவே இப்ப வெட்டிங் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பீச்ல போய் போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன நீ அதெல்லாம் உண்மையா இருக்கா மாதிரி இருக்காது, எல்லாமே நடிப்புக்காக தான் இருக்கும் போட்டோ ஷூட்லாம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. இருந்தாலுமே ஓகே ஓகே சரி அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவா. இப்ப தலைவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பா உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி, அப்பதானே ரொம்ப நல்லா இருக்கும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அக்கா நீங்களும் எனக்கு வந்துட்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அங்க மேக்கப்லாம் வந்து பண்றதுக்கு டச்சப்லாம் யாருமே இல்லை, நீங்க தான் எனக்கு பண்ணி விடணும் அப்படின்னு சொல்றா. என் தலை விதி வந்து தொலைறண்டி, இன்னும் ஒரு 5-6 நாள் தான், அதுக்கப்புறம் நீங்களும் இல்லை நானும் யார் நினைச்சாலுமே வந்து இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, இதுல என்ன இருக்கு, அவ தாராளமா வந்து இதெல்லாம் பண்ணுவா நமக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் கூட போய் நின்றுகிட்டு இருக்கா. இவங்க வெட்டிங் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிஸ் பண்ற மாதிரி போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாளா. ஆனா அவனுக்கே அது வந்து கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம் இதே மாதிரியே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றா. அப்பவும் இவ விட மாட்டா. இதுல என்ன இருக்கு, காலேஜ்ல நீலாம் என்னை எத்தனை வாட்டி கிஸ் பண்ணிருக்க, நம்ம எங்கெல்லாம் கிஸ் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு போட்டோ தானே அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்க்கும் போதே கடுப்பா இருக்கு. அப்போ வந்து போட்டோகிராஃபர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சும்மா அப்படி தலையை மட்டும் அசைங்க, நான் வந்து அதை சீட் பண்ணி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே சக்காலத்து என்ன சொல்றான்னா, அக்கா இதுல என்ன இருக்கு, ஒரு வெட்டிங் நடக்குது அப்படின்னா போட்டோ ஷூட் முக்கியம், போட்டோ ஷூட்ல கிசிங் போட்டோ ஷூட் இல்லாம எப்படி நீங்களே சொல்லுங்க, அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குற. ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 5 நாள் தாண்டி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா, வேண்டாம் சீட் பண்ணியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அதையே ஹீரோயினால பார்க்க முடியாம திரும்பிக்கிறா. ஆனா இவ வேணும்னே என்ன பண்றா அப்படின்னா, அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. அவனுக்கே செம்ம ஷாக் ஆயிடுது, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துல இல்லாம அங்க இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவன் கிட்ட உடனே அந்த கையில வச்சிருந்த பூவை கொடுத்துட்டு இவன் தேடிக்கிட்டே வேக வேகமா ஓடுறான். இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இன்னமும் அவ பின்னாடியே இவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ ஆத்திரப்பட்டுட்டு இருக்கா. தேடி போயிடுறான். போயிட்டு ஹீரோயின் கிட்ட, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத, நான் எதுவுமே வந்து வேணும்னு பண்ணவே இல்லை, அவதான் விளையாட்டா இதை மாதிரி பண்ணிட்டா அப்படின்னும் போது, ஓ விளையாட்டா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளேயே சிரிப்பு வந்துடுது. அப்பவும் இவன் என்ன சொல்றானா, இன்னும் கொஞ்ச நாள் தயவு செஞ்சு வந்துட்டு நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இன்னும் வந்துட்டு கல்யாண நாள் அன்னைக்கு வரைக்கும் தான், அந்த கல்யாண நாள் முடிஞ்சிடுச்சுன்னா அவ வேலையை பார்த்துக்கிட்டு போறான், நம்மளோட லைஃப்பை பார்க்க போறோம், அவ்வளவுதான், தயவு செஞ்சு 5 நாள் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் மனசுக்குள்ள இன்னும் 5 நாள் இல்லடா பண்ணாடா, இன்னும் 4 நாள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய வெட்டிங் ஹாலை புக் பண்றதுக்காக போறாங்க. ஆனா அங்க 1 இயர்க்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த டேட் கிடைக்குமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க புக் பண்ணீங்கன்னா இன்னும் 1 இயர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க எல்லாருமே. ஹீரோயினுக்கு இது விஷயம் எல்லாமே முதல்லயே தெரியும். இவ அப்படியே உடனே சீனை போடுறா. ஐயோ இந்த இடத்துல என்னோட கல்யாணம் நடக்கணும்னு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன், ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. அப்போ உடனே புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஹீரோயினுக்கும் இவனுக்கும் அதே டேட்ல இந்த இடத்துல தான் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ இவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு வந்துட்டு நம்மளோட கல்யாணம் அன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த டேட்டை வந்து இவளுக்காக கூடு, தயவு செஞ்சு கூடு, இவ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம எல்லாரையும் விட்டு போக போறா, இதை கூட அவளுக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த விஷயம் ஹீரோயினுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஏன்னா இன்னும் 3 நாளோ இல்லை 4 நாளோ எல்லாமே முடிய போகுது, நீ என்ன பண்ணிக்கோடா அப்படின்னு தோணுது. ஹனி எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டேன், ஆனா எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல, ஒருத்தவங்க உயிருக்கே போராடுறாங்கன்றப்போ அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுன்றது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மேல கொஞ்சம் பாசமாவும் இறக்கமாவும் பேசும்போது உடனே இவ என்ன சொல்றா சக்காலத்தினா, ஐயோ எனக்காக நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, உங்களோட கல்யாணத்தையே இங்க வச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாயே மாயம்னு இரும்ப ஆரம்பிச்சிடறா. இல்ல அவ புரிஞ்சுப்பா, நம்ம என்ன சொன்னாலும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவன் கன்ஃபார்ம் கமலஹாசனே தான். அவ்வளவுதான், அவ கையில ரத்தத்தை பார்த்த உடனே அவன் பொங்கி எழுந்துடுறான். என்னால இந்த டிராமாவெல்லாம் பார்த்துக்கிட்டு பின்னாடி நின்று வயலின்லாம் வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது சோகமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசால்ட்டா அங்கிருந்து சிரிச்சபடியே போயிடுறா.
இவன் மனசுல ரொம்ப ஃபீல் பண்றான் ஹீரோயினுக்காக. என்னதான் இருந்தாலும் அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன், அவ வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவ வந்துட்டு இன்னும் வந்து வயசு ஆகல, மற்றபடி அவ சாகவும் போறதில்ல, அவளுக்கு இன்னும் டைம் நிறைய இருக்கு, அவ இந்த வருஷம் புக் பண்ணி அடுத்த வருஷம் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா என்னால அது முடியாதுல்ல அப்படின்னு சோகமா பேச ஆரம்பிச்சிடறா. உடனே அவ்வளவுதான் அவன் ஐயோ ஆமா கரெக்ட் தான், நீ ஃபீல் எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றான். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அந்த இடத்துல ரிஹர்சல் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிஹர்சல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினுக்கு செம்ம வயிற்றுச்சலா இருக்கு. அதுவும் அவங்க அம்மா செஞ்ச கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவன் நின்றுகிட்டு இருக்கா இவனோட பக்கத்துல. ஃபர்ஸ்ட் இவன் என்ன பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஃபேக் மேரேஜ் தானே, இவங்க வரையிலையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பான். இப்போ இவன் என்ன சீனை போடுறா அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து ஃபேக் மேரேஜாவே பண்ணாலுமே ஹாலில் கூட்டமே இல்லாமல் நம்ம வரைக்கும் நின்று மேரேஜ் பண்ணிக்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த டேட்ல தானே உங்க 2 பேரோட கல்யாணம் நடக்கிறதா இருந்தது, அதனால அந்த கெஸ்ட் எல்லாம் எல்லாருமே அப்படியே வரட்டும், கல்யாணத்தை கேன்சல் பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் அந்த டைம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவனுக்கே இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீ பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுல என்ன இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தானே, இது ஃபேக் மேரேஜ்னு அவங்க கிட்டே நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஆனால் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எஃபெக்ட் பண்ணிடுது. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வருவாங்க, அவங்க எதிர்க்க நீ வந்துட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருப்ப, அப்போ அது எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் எவ்வளோ மனசு கஷ்டமாகவும் இருக்கும்னு கொஞ்சம் கூட நீ யோசித்து பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ என்ன பண்ண சொல்கிற, அவளோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசை நீ ஒரு நிமிஷமும் சுக்கல் நூறாக உடச்சிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே வந்து நீ தான் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் போயிடுறா. அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தூங்க போனவன மெசேஜ் பண்ணி ரூமுக்கு கூப்பிடுறா. என்ன ஆச்சு, உனக்கு எதனா உடம்பு முடியலையா, மாத்திரை எதனா எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் தான் புரியுது மாத்திரை எல்லாம் வேணாம், இவ ஒரு மார்க்கமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே ஷாக் ஆயிடுது. என்ன நீ எதுக்காக இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். இந்த விக் எனக்கு நல்லா இருக்கா, இந்த விக் இப்பதான் நான் புதுசா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்றா. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு அப்படின்னு சொல்றான். ஒரு பொண்ணுக்கு லைஃப்ல என்ன முக்கியம்னு உனக்கு தெரியுமா, அவளை வந்துட்டு ஒரு பையன் பார்த்து அவ மனசுக்கு பிடிச்ச பையன் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அவ கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு தேவை, அது நானும் ஆசைப்படுறேன், என்னோட கடைசி விஷயம் இது இருக்கக்கூடாதா, அதை நீ செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு செமையா ஷாக் ஆயிடுது. அடியே இதெல்லாம் வந்து விஷ்லிஸ்ட்ல முதல்ல இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ப்ளீஸ் எனக்காக நீ இதை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஷட்டரை மூடிக்கிட்டு தூங்குடி அப்படின்னு சொல்றான். அவன் சும்மா இருந்தாலும் சண்டால பாவி, இவ சும்மா இருக்க மாட்டாங்கிற மாதிரி வேணும்னே இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செத்து போயிட போறேன், அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழதானே போறீங்க, எதுக்காக அவளுக்கு துரோகம் பண்ற மாதிரி நினைக்கிற, இது எனக்கு ஃபேவர் பண்ற மாதிரி நினைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இடி மின்னல்னா பயம் போல, அதனால இவன் என்ன சொல்றானா, இடி மின்னல்லாம் இருக்கு, அவ ரொம்ப பயப்படுவா, நான் அங்க போய் ஆகணும், நீ தூங்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை சின்ன வயசுல இவங்க அப்பா வந்துட்டு இருட்டு ரூம்ல போட்டு இடி மின்னல் இருக்கிற அன்னைக்கு பூட்டிட்டார் போல, அதுல இருந்து இவளுக்கு இடி மின்னல்னா பயங்கர பயம், அதனால இவனை தேடிக்கிட்டே வரா, எங்க போயிட்ட நீன்னு. இங்க வந்து பார்த்தா இவளோட ரூம்ல 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், இவன் நல்லாவே பாக்குறா, ஹீரோயின் வந்து இதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாளா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சொன்னே வருது, தயவு செஞ்சு என்னை இதெல்லாம் கம்பல் பண்ணாத, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். என்னவா இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்தும், பயங்கரமாக தனியாக உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. கல்யாண நாளும் வந்துடுது. அந்த டைமுக்கு ஹீரோயின் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க ரூமுக்கு போறா. அங்கே பார்த்தா அவள் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கும் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் எதுக்காக பிரேக்கப் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிருப்பான். அதோட 5-6 வருஷத்துக்கு ஒரு கான்டாக்டுமே இல்லை அவ. இவன் வந்துட்டு இப்போ நல்ல வேலையிலையும் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப காசோட பணமாக வசதியாக இருக்கிறான்னு ஒன்று, எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இது எல்லாமே இவ பொய்யா ஏமாத்தி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை யார்கிட்டயோ அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் நினைச்சே பார்க்கல இவன் வந்து இவ்வளோ முட்டாளா இருப்பான்னு சொல்லிட்டு. இவன் முட்டாளாவே இன்னமும் என் கூட வழிஞ்சுக்கிட்டு என்னையே அவன் டேக் கேர் பண்ணிக்கிட்டு அவனோட ஆளை விட்டுட்டான் அப்படின்னு சொல்றாளா. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு கொலை வெறியா உள்ள போறா. அதே நேரத்துக்கு பார்த்தா அவ வேற தம்மு வேற அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏமா கேன்சர் பேஷண்ட் இப்படிதான் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அப்புறம் எதுக்காக கேட்குற, ஆமா எனக்கு கேன்சர் எல்லாம் கிடையாது, நான் போய் தான் சொல்றேன். அவன் அதுக்கும் ஏமாறுறான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு திமிரா பேசுறா.
நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவ திடுதிப்புன்னு அவளே கீழே விழுந்து ஐயோ வலிக்குது அப்படின்னு கதறா. என்னடா ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்கும் போதுதான் தெரியுது. பார்த்தா ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அங்க உள்ள வரோம். ஹீரோயின் அப்பவும் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி இவனுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றா. இவ சொல்ற எதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்றா. இது பார், நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் நடந்துப்ப அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லாமல் அவளும் வந்து உட்காந்துட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, இவங்க காலேஜ் படிக்கிறப்போ வந்து எடுத்த ஃபோட்டோஸ், இவங்க கிஸ் பண்ணுறப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போட்டு விட்டுடுறா. இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஹீரோயினும் பார்க்குறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பாய் ஃப்ரெண்டே ஃபீல் பண்ணுறான், எதுக்காக நீ இதெல்லாம் எடுத்து போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னதான் நம்ம மேரேஜ் ஃபேக்காகவே இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்னைக்குன்னா இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, இந்த வீடியோஸை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு வழியாக ரிங்கும் போட்டுறான். அந்த சக்காலத்தை கூட அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுது. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து கிளம்பி போகிறா. அப்போதான் ஒரு ட்விஸ்ட். இவன் என்ன சொல்கிறான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இது எல்லாமே ஃபேக்கு, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஆனால் இப்போதான் உண்மையான கல்யாணமே ஸ்டார்ட் ஆக போகுது உங்களோட பிளெஸிங்கோட அப்படின்னு சொல்றான். அப்போ இவனும் ஹீரோயினும் லைஃப்பில் என்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கு எல்லாம் வந்து இவனோட கஷ்டத்தில் ஹீரோயின் கூடவே இருந்தா. அது மட்டும் இல்லாமல் எனக்காக அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தைய கூட வந்து அழிச்சா. இது எல்லாமே வந்து அவள் எனக்காக தான் பண்ணா. அவள் மாதிரி ஒருத்தி இன்னொருத்தி எந்த ஒரு ஜென்மம் நான் எடுத்தாலும் லைஃப்பில் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில் போகலான்னு பார்க்குறா. அவளுக்கு எல்லாமே மறந்துடுச்சு. இங்கே எதுக்காக நம்ம இருக்கோம், எதுக்கு நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறா. நான் உயிர் வாழத்துக்கே நீ தான் காரணம். நான் தரையில் படுத்து தூங்கும் போது நீயும் என் கூட தரையில் படுத்து தூங்குன. என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்கவே முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு முட்டி போடுறானா. இவன் யாருன்னே இவளுக்கு தெரியல. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, நீங்கள் திடீர்னு இப்படி வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுறது, நான் எதுக்காக இந்த கல்யாணத்தில் இருக்கேன், இந்த கல்யாணம் யாரோட கல்யாணம் எதுவுமே வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்கிறா. பொய் சொல்லாத, நடிக்காத அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு இவளோட வாழ்க்கையிலேயே யாரை பயங்கரமா லவ் பண்றாளோ அவங்கள மட்டும் மறக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இவ கேட்டிருப்பா. அதை தான் அவங்களும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதனால மற்ற எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு, பாய் ஃப்ரெண்டை தவிர. இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பதான் ஃப்ரெண்டுமே அவ வந்து ஒரு ப்ரொசீஜர் பண்ணா இல்லையா, அதுக்கான சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அவன் கரெக்டா ஓபன் பண்ணி பார்க்கலான்னு போறான். அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து சக்காலத்தி சும்மா இருப்பாளா, ஐயோ எனக்கு மயக்கம் வருது அப்படின்னு விழ போறா. இவன் அதை கூட ஒழுங்கா பார்க்காம அங்கேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவ்வளவுதான். ஃப்ரெண்டுக்காரிக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா, இன்னும் நீ ஃபீல் பண்ணுவடா அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்ப ஃப்ரெண்டு உடனே என்ன சொல்றேன்னா, வா வா ஜாலியா கிளப்பிங் பண்ணலாம், பையனுங்க கூட போய் கூத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா போறா. இவன் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துக்கிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கான். அவர் நம்மள யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாலே, கோவப்பட்டு இருந்தா கத்திருப்பா, திட்டிருப்பா, சண்டை போட்டிருப்பா, ஆனா நீ யாருன்னு கேட்டுட்டாலே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேர்ல போய் அவகிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது கரெக்டா இழுத்து பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, தயவு செஞ்சு என் கூடயே இரு அப்படின்னு கேட்குறா. ஆனா இப்ப இவன் என்ன சொல்றானா, உனக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன், ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையே போக போற சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலயும் உன் கூட என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை உதறி தள்ளிட்டு போறான். இதை நீ முதல்லயே பண்ணிருக்கணும்டா பைத்தியக்காரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் இல்லாதது மட்டும் இல்லாம அவளோட போட்டோல இருந்து, இவங்க எடுத்த போட்டோஸ் ஆல்பம்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு போயிட்டா. அதாவது அவளோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே இவனுக்குமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக எதுவுமே வைக்காம அவளோட டூத் பிரஷை கூட எடுத்து எங்கேயும் எரிச்சிட்டாலோ ஏதோ பண்ணிட்டா. இவன் இப்பதான் வந்து தேடுறான். ஹீரோயினோட ஒரே ஒரு டைரி மட்டும் அந்த இடத்துல இருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மாவோட வெட்டிங் ட்ரெஸ் செஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, அது போனதுல தான் அவ ரொம்ப உடஞ்சு போயிருக்கான் அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து இவன் இப்ப ரொம்ப ஃபீல் பண்றான். எங்க ஹீரோயின் வந்துட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, கிளப்ல குடியும் கொடுத்தனமா இருக்கா. அப்ப அங்க இருக்க ஒரு பையன் என்ன சொல்றான்னா, உன்னோட ஹஸ்பண்ட் கால் பண்றாரு. என்னது ஹஸ்பண்டா? எனக்கு எந்த ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இவ போதையில கட் பண்றதுக்கு அட்டன் பண்ணி விட்டுறா.
அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் வேற செம்ம என்ஜாய்மெண்ட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப கிளிகிளியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பாத்தியா இங்க ஆப்ஸை தொட்டு பாரு அங்க ஆப்ஸை தொட்டு பாருன்னு சொல்லி மாறி மாறி இந்த பையனுங்க ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கடலை போட்டுட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்கான், அங்க கதறிட்டு இருக்கான். அங்க என்ன நடக்குது, நீ எங்க இருக்க யார் கூட இருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் போன்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு காரி தான் போன் அட்டென்ட் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், கிளப்ல இருக்கோம், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வச்சிடுறா. அதோட நைட்டு வெளியில ஹீரோயின் யார் கூடயோ வரா. இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் தங்கணும் ஓகேயா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டா இவன் பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். டேய் தள்ளி போட மரியாதையா, அவ என்னோட ஆளு, அவ பக்கத்துல நீ வந்த என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு மூஞ்சிலே பக்குன்னு குத்தி விட்டுறான். அடே நீ யாரா, அவன் தாண்டா ஏன் ஆளு, நீ எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிறேன்னு பலார்னு கண்ணத்திலே விடுறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, என்ன அடி, என்னை என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா நீ என்னை விட்டு மட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஏன் பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஆமா உண்மைதான், நான் கொஞ்சம் பைத்தியம் தான், நீ என்ன வேணாலும் என்ன நினைச்சுக்கோ, கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுதான் அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அவளை தானே கீழே வேவா இவ அடிச்சுட்டான்ற மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பா இல்லையா, அதை எல்லாத்தையும் இவன் இப்பதான் பாக்குறான், இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். ஆனா அங்க இருந்து அவளை கூப்பிட்டுக்கிட்டு போனதுக்கு அப்புறமும் ஹீரோயின் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இவ சிரிச்சுக்கிட்டே போயிருப்பா. அதை எல்லாத்தையும் இவன் இப்பதான் பாக்குறான். இப்பதான் பார்த்து அவன் புரிஞ்சுக்கிறான். ஐயோ நான் உன்னை இவ்வளவு அளவு கஷ்டப்படுத்திட்டேன் இவளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. இப்பதான் வீட்டுல காட்டுவாங்க. வீட்டுல பார்த்தா இவ உட்காந்துக்கிட்டு ஜாலியா யார்கிட்டயோ கதை பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு வேலை இல்ல, ஒண்ணும் இல்ல, காசும் இல்ல, எதுவும் இல்லன்னு தான் விட்டுட்டு போயிருப்பா. ஆனா இப்ப எல்லாமே வந்துருச்சு இல்லையா, அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேலயும் அவ எதுக்கு இவன் கூட இருக்கணும், என்னதான் அவளாலதான் இவனுக்கு எல்லாமே கிடைச்சதுனாலும் இவளை நான் துரத்திட்டேன்னா இது மொத்தத்துக்கும் நான் தான் முதலாளி ஆயிடுவேன். இவன் எப்பயும் போல என் காலை நக்கிட்டு இருக்க நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாள. அது எல்லாத்தையும் இவன் கேட்டுறான். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னோட காலை நக்கிக்கிட்டு இருக்க நாயா அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பயும் சாப்பிடுற மருந்தை எடுக்கிறான். அது மொத்தத்தையும் அப்படியே ஓபன் பண்ணி அவளோட வாயில கொட்டுறான். நல்லா சாப்பிட்டு இப்பவே உனக்கு உடம்பு எல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொல்றான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்துறா. நல்லாவே எனக்கு தெரியும் இது வெறும் சக்கரை மாத்திரை தானே, அதை வச்சுதானே என்னை இப்ப ஏமாத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறான். இவ விக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னா இல்லையா, அதெல்லாம் கூட போய்தான். அவளோட ஒரிஜினல் முடிவு நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே இவன் இன்னும் கடுப்பாயிடுறான். எவ்வளவு பொய்க்கு மேல போய் சொன்னேன் என்கிட்ட, நான் உன் மேல உண்மையாவே பாவப்பட்டேன், எனக்கு உன் மேல காதல் வந்ததே கிடையாது, எப்ப என்னை விட்டுட்டு போனியோ எனக்கு உன் மேல காதலே கிடையாது, ஆனா உன் மேல இறக்கப்பட்டேன், அதை நீ எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு அவளை கஷ்டப்படுத்த வச்ச என்ன அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிடா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு கெஞ்சுறா. பலாம எனக்கு அண்ணத்திலே கேக்குறான். உனக்கு வெக்கமாவே இல்லையா, இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடி என்ன அவளையும் பிரிச்சுட்டியே அப்படின்னு கேக்குறானா. அடே அவளை கஷ்டப்படுத்தினது நான் கிடையாதுடா, நீதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ யாரோ மூணாவது ஒருத்தி, ஆனா நீ அவளை காதலிச்ச, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அவளை நீ தாண்டா கஷ்டப்படுத்தின. அவளை கொஞ்சம் கூட ஈடு இறக்கமே இல்லாம கஷ்டப்படுத்தினது நீ. இப்ப எல்லா பழியும் ஏன் மேல போடாத. நான் பண்ற ஒரு விஷயமும் அவளை கஷ்டப்படுத்திருக்காது. அவ உயிருக்கு உயிரை காதலிச்ச நீ பண்ண பத்தியா, அதெல்லாம் தான் அவளை கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இவனுக்கு எல்லாமே புரியுது. அவனை பிடிச்ச ஒரே தள்ளுறான். அவன் போய் விழுந்துடுறான். ஏன்னா அவன் தான் இப்ப ரொம்ப வேதனையில இருக்கான் இல்லையா, எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்ல, இதுக்கு மேல அவன் எங்க நிலையா இருக்க முடியும். இப்ப என்ன, என்னோட தேவை உனக்கு இல்ல அவ்வளவுதானே, எனக்கும் தேவை இல்லை இதுக்கு மேல போடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. இப்பதான் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது பார்த்தா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ இப்ப நைட்ல என்ன வலுக்கட்டாயமா இந்த தூக்கிட்டு வந்தது இல்லாம இப்படி தூங்குற புள்ள பக்கத்துல உட்காந்துக்கிட்டு வரிச்சு பாத்துக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல அப்படின்னு கேக்குறா. தயவு செஞ்சு இதுக்கு மேலேயே என்ன கஷ்டப்படுத்தாது, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஆனா நீ என்ன அடிச்சிடு இல்ல என்ன வேணாலும் திட்டிடு, எனக்கு கவலையே இல்லை, ஆனா நீ யாருமே தெரியலன்னு சொல்ற பத்தியா, அந்த வார்த்தை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவ சொல்றா, உண்மையாவே நீ யாருன்னு எனக்கு தெரியல, மேபி நான் உண்மையாவே மறந்துட்டேன்னா என்னன்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. இப்பதான் அவனுக்கு அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் ஞாபகமே வருது. அதை ஓபன் பண்ணி பார்க்காம கூட போயிருப்பான் இல்லையா. நீ வெட்டிங் அன்னைக்கு இதை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, அதுதான் இது அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறான். அதுலதான் போட்டிருக்கு ஹீரோயின் அவளோட மெமரி எல்லாத்தையும் அழிச்சுட்டா அப்படின்னு. அதை பார்த்த உடனே இவனுக்கு பகீர்னு ஆயிடுது. அப்ப உண்மையாவே இவளுக்கு நம்மள ஞாபகம் இல்லையான்னு.
நேரா ஃப்ரெண்டு கிட்ட போய் சண்டை போடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ண, இதெல்லாம் வந்து சட்டவிரோதம் அப்படின்னும் போது அவ என்ன சொல்றான்னா, அவளே சைன் போட்டிருக்கா, அவளே வந்து சுயநினைவோட தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருக்கா. நீ கஷ்டப்படுத்தினதுதான் அவளால தாங்கிக்க முடியல, அந்த வலியை அவளால தாங்கிக்கவே முடியல. அவ மறந்தா மட்டும்தான் நிம்மதியா இருப்பா, அதனாலதான் நீ இதை பண்ண. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, அவளுக்கு அதெல்லாம் ஞாபகமும் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் காலில் விழுந்து கதறான். வேணும்னா வந்துட்டு பழைய விஷயத்த எல்லாத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தி பாரு, அப்ப மேபி வந்துட்டு அவளுக்கு நினைவு வந்துச்சுன்னா வரலாம், எனக்கு அது கூட தெரியல அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், அதோட நேரா வீட்டுக்கு போயிடுறான். போனதுல இருந்து ஹீரோயின் கவனிப்பு தான், பயங்கர கவனிப்பு. நீ வந்துட்டு எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மீன் தலையெல்லாம் சாப்பிடுவ இல்லையா, அது எல்லாத்தையும் நான் வறுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து நல்லாவே தெரியுது நீ என்ன லட்சணத்துல என் கூட வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுல இருந்து மீன் தலை பிடிக்கவே பிடிக்காது, ஒருவேளை உனக்கு பிடிச்சிருக்கும் போல, அதனால நான் போய் சொல்லிட்டு அதை தின்றுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஏன்னா இவனுக்கு தான் மீன் தலை ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்தப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டி இது இப்ப எடுத்தோம் அது அப்ப எடுத்தோம்னு சொல்லிட்டு இருக்கானா. அதை எல்லாமே பார்க்கும் போது இவன் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் ஹீரோயின் மட்டும்தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கா. இவனுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கான், அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா. இவன் காசு இல்லாம இருக்கப்போ இவளே வீடு வாங்கி இவனையும் கூட சேர்த்து ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் இவன் சொல்றானா. அப்ப ஹீரோயின் சிம்பிளா சொல்றா, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது நான் வந்துட்டு உன்னை ஊருக்கு ஊரா காதலிச்சிருக்கேன், ஆனா நீ உன்னோட எக்ஸ் வந்த உடனே அசால்ட்டா என்ன தூக்கி போட்டுட்டு, அதுதானே. ஏண்டா உன்ன மாதிரி வெக்கமே இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு எவனாவது வந்து கேட்பானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் கிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு பதிலே இல்ல, அதனால அவன் அப்படியே கேவலப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிடுறான். அப்ப ஹீரோயின் ஒரே ஒரு வார்த்தை கேட்க, என்னோட இடத்துல உன்னோட பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் அவனோட லவ்வர் கிட்ட அனுபவிக்கிறத நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியா? என் அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? உன்னை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது எல்லாமே எனக்கு புரியுது, நான் மன்னிக்கவே முடியாத அளவு கேவலமான தப்பு பண்ணிட்டேன், அதுவும் அவளுக்கிட்ட போய் இறக்கப்பட்டுட்டேன் பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அடுத்த நேரம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து தச்சு கொடுத்தாங்க இல்லையா கல்யாண ட்ரெஸ், அதை சரி பண்ணி அவளோட சைஸுக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டா நம்மள மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கு நேரா போய் அந்த கடையிலேயே அந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேட்கும் போது, அதைதான் நீங்க வேற ஒரு சைஸ்ல ஆக்கிட்டீங்களே, இப்போதைக்கு அது திரும்பவும் வந்து பழைய மாதிரி ஆக்குறதுக்கு யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் ரோடா கடையா அலையிறான், இது எப்படியாவது சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது ரொம்ப பழைய காலத்து மெத்தடுங்க, கையிலேயே ஃபுல்லுமே பின்னி இருக்காங்க, அது ரொம்ப கஷ்டம், இப்ப எங்களுக்கு டைமும் கிடையாது, அதை யாரும் பண்றதும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு கடையில மட்டும் நாங்க இதை பண்றதே இல்ல, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ரெடி பண்ணி எடுத்துட்டு நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் அவன் போறான். ஆனா ஹீரோயின் தான் இப்ப கொஞ்சமும் அவன் சொல்றதை கேட்கிற ஐடியால கூட இல்ல இல்லையா. இப்ப இது எதுக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த, இது என்னோட கல்யாணத்துக்காக எங்க அம்மா எவ்வளவு ஆசையா பண்ணிருப்பாங்க, என்னோட கல்யாணத்துக்கு எடுத்தீங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதையும் கெடுத்தீங்க, இவ்வளவும் பண்ணிட்டு இப்ப எதுக்காக நீ இதை ரெடி பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் உன்கிட்ட இருந்து மன்னிப்பையும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன், தயவு செஞ்சு எனக்காக அதை மட்டும் பண்ணு, என்ன மன்னிச்சிடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லும் போது, ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது, நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு என் கூட நீ வரணும் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் இங்கதான் நீ போட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இங்க வந்துட்டு நீ நானும் வெட்டிங் போட்டோ ஷூட் எடுத்தோமா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு எங்க இருந்து அவன் பதில் சொல்ல முடியும், வந்தோம் எடுத்தோம், ஆனா வந்துட்டு நீயும் நானும் கிடையாது அந்த போட்டோல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவும் இல்ல வலிக்கவும் இல்ல இல்லையா, இது அடுத்தவங்களுக்கு தான் அந்த வலி அப்படின்றதுனால அந்த வலி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள நீ என்ன எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணிருக்க, இவ தானே எங்க போறா, நம்மளை விட்டா இவளுக்கு என்ன இருக்கு, இவளால ஒண்ணுமே நம்மளை விட்டுட்டு போய் பண்ண முடியாது, நம்ம இல்லைன்னா இவ ஒண்ணுமே கிடையாது, இவ சைபர் அப்படி நினைச்சுதான் நீ என்ன ட்ரீட் பண்ணிருக்கன்னு நல்லா புரியுது, இதுக்கு மேலேயும் வந்து என்ன அப்படி ட்ரீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. அதோட மறுநாள் என்ன பண்றான்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹீரோயின் வந்துட்டு எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த இடத்துக்கு போறான். எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கே வந்து எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணணும் இங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவங்க சான்ஸே இல்ல, ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு யாரோட கல்யாணம் நடக்குது அப்படின்னும் போது அவங்க போறாங்களே அவங்க பொண்ணோட கல்யாணம் தான் அப்படின்னு சொல்றாங்க. நேரா அங்க போயிட்டு அவங்க கிட்ட காலில் விழுந்து கதறான், தயவு செஞ்சு வந்துட்டு நாளைக்கு எனக்கு இந்த சான்ஸை கொடுங்க, என்னோட வாழ்க்கையே இதுலதான் அடங்கி இருக்கு, இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க
கிட்ட கதறான். அவங்களும் போனா போகுது அப்படின்னு சொல்லி இவனுக்காக விட்டு கொடுத்துடுறாங்க. அடுத்து போய் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, எப்படியாவது அவகிட்ட போய் சொல்லி நாளைக்கு இந்த இடத்துக்கு வெட்டிங் ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். கடைசியா இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் உனக்காக நான் பண்றேன், நீ இந்த அளவு அவளுக்காக எஃபர்ட் போடுறேன்ற ஒரே காரணத்துக்காக அப்படின்னு சொல்றா. ஃப்ரெண்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட மாடலிங் போட்டோ ஷூட் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்ரெஸ் போட்டு இங்க கூட்டிட்டு வர அவள. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்துட்டு கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கான். மன்னிச்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுக்காக நான் வந்துட்டு உனக்கு சான்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பா என்னால முடியவே முடியாது, நீ என்ன நினைச்சுக்கிட்ட, எனக்கு எல்லா விஷயமும் வந்துட்டு ஞாபகம் வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எனக்கு நீ எப்ப போட்டோஸ காமிச்சியோ அப்பயே எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. நான் பண்ண ப்ரொசீஜர் என்னன்னு உனக்கு தெரியுமா, நம்ம வந்து இந்த உலகத்திலேயே யார ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த மனுஷனை மறக்கிறது தான். இப்ப புரியுதா எதனால வந்து எனக்கு உன்னை ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என் மனசுல உன் மேல ஒரு சொட்டு லவ் கூட கிடையாது, அதனாலதான் வந்து உன்னை எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. இது எல்லாமே நல்லதுக்கு தான், தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் என்னை வந்து கஷ்டப்படுத்தாத, நான் வந்து திரும்பவும் திரும்பவும் உன்னை பார்த்தா கூட உன் மேல எனக்கு இனிமேல் லவ் வராது, இதெல்லாம் ஞாபகம் இல்லாம இருந்திருந்தா கூட உன் மேல எனக்கு லவ் வந்திருக்கும், எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு மேல கண்டிப்பா வந்துட்டு உன் மேல லவ் வரவே வராது, நான் உன்னதான் இந்த உலகத்துல ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாளா. அதோட அவன் அங்கேயே நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு விழுந்துடுறான். அதோட ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்டயே இவன் போறான் ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவளை பத்தின நினைவு எல்லாத்தையுமே நான் மறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே வந்து இவனால அவளோட மெமரிஸ அழிக்கவே முடியல. அதோட 4 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு எல்லாம் இருக்காளா. இவன் நல்ல குடிகாரன் ஆயிட்டு ஹீரோயினோட வீட்டு பக்கத்துலயே உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் திரும்பவும் திரும்பவும் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்து எடுத்து பாக்குறான். ஆனா இவனால ஹீரோயினை மறக்க முடியல. அதுக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்துட்டு அவளுக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா நம்புற, அந்த வருத்தம் மனசுல இருக்கிற வரைக்கும் உன்னால கண்டிப்பா இந்த விஷயத்த மறக்கவே முடியாது, இது வந்து எல்லாத்தையும் விட ஆழமா உன் மனசுல இருக்கு, ஒண்ணு என்னன்னு சொல்லணும்னா நீ அவளை மறக்க கூடாதுன்னு நினைக்கிற, அதனாலதான் உன்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் குடிச்சு குடிச்சு பயங்கர ஒரு குடிகாரனாவே ஆயிட்டான். இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவன் மேல ஒரு தப்பு கூட கிடையாது, உயிருக்கு உயிரை என்ன காதலிச்சா, அந்த ஒரே பாவத்துக்காக அவளை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு மேலேயாவது அவ ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அத நான் தொலைவுல இருந்து பார்த்து என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வீட்டு வாசல்ல பிச்சைக்கார மாதிரி உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி ஒரு நல்லபடியான லைஃப வாழணுமே தவிர அவங்களையும் போய் தொல்லை பண்ணக்கூடாது, அதுக்குன்னு இந்த மாதிரி குடிகாரனாவும் ஆகக்கூடாது. சோ இதோடய இந்த மூவி பார்க்க போற ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயும் வந்து புருஷன்காரன் ஹீரோயினை தொட்டதே கிடையாது, அவளை வந்து ரொம்ப கீழ்த்தரமா தான் நடத்துறான். அப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையில அவளுக்கு தலையில அடிபட்டு அவ சாக போற ரேஞ்சுக்கு ஆயிடுறா. அந்த டைம்க்கு மறுபடியும் 3 வருஷத்துக்கு பின்னாடி அவ போயிடுறா. கிட்டத்தட்ட வந்து திரும்பவும் பிறந்து வரான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிய வருது ஏன் இவன் இப்படி எல்லாம் நடத்தினான் அப்படின்றதுக்கு காரணம். அதுக்கப்புறமா இவன் கூடயே வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாளா, இல்ல அவளோட லைஃப்ல புது துணையை தேடுறாளா அப்படின்றதுதான் கதை. இந்த கதைக்குள்ள 2-3 ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஷுவரா ஒரு நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கும். வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். சோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட புருஷன்காரனையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து எரிகா, இவனோட பேரு வந்து குஹான். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமாவும் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடந்தது இல்ல. இவன் வந்து இவகிட்ட சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசினது கூட கிடையாது. ஆனா மாமியார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு செம போதையில வரான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, எனக்கு இப்போதைக்கு வேற வழியே தெரியல, நான் கர்ப்பமானா மட்டும்தான் உங்க அம்மா என்ன சும்மாவே விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. ஆனா கொஞ்ச நேரத்திலே பழியர்னு கண்ணு திறந்த புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தோற்றுப்ப, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீலாம் ஒரு பொம்பளையா, மரியாதையா இந்த ரூமை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இப்பதான் ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீ இப்படியே என்ன 3 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து தானே நம்மள கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னும் போது, என்னது உன்னை நான் பிடிச்சு கல்யாணம் பண்ணனா, நீதான் 10 வருஷமா லோன்னு என் பின்னாடியே சின்ன வயசுல இருந்து அலைஞ்ச, அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே இல்லை, மரியாதையா வெளியில போ அப்படின்னு திட்டுறான்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, இவனுக்கு ஒரு தனிப்பட்ட ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஹீரோயின என்னைக்கும் நுழைய விட்டதே கிடையாது. கண்டிப்பா இதுக்கான காரணம் இருக்கும். எதுக்காக இவன் இத்தனை வருஷமா நம்ம கிட்ட வந்து நல்லபடியா சந்தோஷமா பழகாம இருக்கிறதுக்கு காரணம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இல்லாத நேரம் அந்த ரூம்குள்ள போறா. அங்க ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது, ஆனான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்கா. அவ கூட இவனுக்கு கல்யாணமே நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து சொத்தை அபகரிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் என் கூட வாழ்ந்து இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு புரிய வருது. அது மட்டும் இல்லாம இப்பதான் பாக்குறா, அவளோட கசின் சிஸ்டர் பிரெக்னெண்டா வேற இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைச்சு இவன் இப்படி எல்லாம் ஏமாத்தனா, அப்ப இவன் உன்னோட லைஃப்ல எனக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. அப்ப அந்த இடத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறா. யார கேட்டு உள்ள வந்த, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, எதுக்காக என்கிட்ட கேட்காம இந்த ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பதான் இவ கேக்குறா, நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, ஏமாத்திட்டு தான் இருக்கேன். என்னோட அங்கிளுக்கு இந்த கம்பெனி மொத்தமும் போயிடவே கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். மத்தபடி உன் மேல எனக்கு காதலும் கிடையாது, உன்னை எனக்கு பிடிச்சது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்றத ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியுமே பெரிய ஃபேமிலி, இவனோட ஃபேமிலியுமே பெரிய ஃபேமிலி. ஹீரோயினோட அப்பாவும் புருஷன்காரனோட அப்பாவும் 2 பேருமே பார்ட்னர்ஸ். 2 பேருக்குமே வந்துட்டு ஈக்குவலான ரைட்ஸ் அந்த கம்பெனில இருக்கு. அந்த கம்பெனிக்கு ஒண்ணு இவன் வந்துட்டு பிரசிடென்ட் ஆக முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இவனோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவங்க அம்மாவோட தம்பி. அவரால பிரசிடென்ட் ஆக முடியும். எங்க வந்து அவர் கைக்கு இந்த கம்பெனி போயிடுமோன்ற ஒரே காரணத்துக்காக இவளை கல்யாணம் பண்ணி இவன் பிரசிடென்ட் ஆயிட்டான். பட் இவனுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்பதான் இந்த எல்லா விஷயமும் ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டான் பயங்கரமா. அவளுக்கு மண்டையில அடிபட்டுருச்சு. அவ வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி துடிக்கிறா. உனக்கு சின்ன அடிதான், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சோண்டு தான் ரத்தம் வருது அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அவளுக்கு பேக் சைட்லயும் தலையில அடிபட்டிருக்கு. அது அவனுக்கு தெரியவே இல்லை. அப்ப வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நீ தான் வந்துட்டு 10 வருஷமா நாய் மதி என் பின்னாடி சுத்துன, அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் பாரு, நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிறேன், உன்னை தொட்டதே கிடையாது. நீ செத்தாலும் இதுக்கு மேல எனக்கு கவலை இல்லை, நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே வழியில துடிக்க விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்பதான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவோட பேரு வந்து குஷான். இவன் தான் வந்துட்டு அவனோட அங்கிள். இவர் தான் ஹீரோயினை தேடி இந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே வந்துட்டு இவ இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமா கதறி கதறி அழறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாளும் ஒன் சைடா இவர் தான் ஹீரோயினை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு அழாத, அடுத்த ஜென்மம்னு கண்டிப்பா கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னா நான் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிடுறா. அவ்வளவுதான். அதோட ஹீரோயின் 3 வருஷத்துக்கு முன்னாடி கனவுல இருந்து எழுந்த மாதிரி எழுந்துக்கிறா. என்னது இது, என்ன நான் வீட்டுல இருக்கேன்னா அப்ப இறந்து போகலையா, நான் ஏன் என்னோட வீட்டுல இருக்கேன், அதாவது இவளோட அப்பா அம்மாவோட வீட்டுல இருக்கா. அப்பதான் அவளோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ குஹானை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட தாத்தா அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது, அப்பனா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, அப்ப இதெல்லாம் என்னது, நான் மறுபடியும் பிறந்துட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கண்டிப்பா நான் மறுபடியும் அந்த தப்பையே திரும்பவும் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அம்மா ப்ளீஸ்மா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடு, நான் குஹானை லவ் பண்ணவே இல்லை, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, நான் வந்து குஷானை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பேரை சொல்றா. என்னடி நீ சொல்ற, 10 வருஷமா நீ வந்து குஹானை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, லவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்த, இப்ப என்னடி திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவங்க ஃபேமிலி ஒத்துக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த பையனும் ஒத்துக்கணும் இல்லையா கல்யாணத்துக்கு, நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து ஒரு நைட் கிளப் வச்சிருக்கான். அந்த கிளப்புக்கு வந்து குஹான் வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஆள் வந்து சொல்றாரு. சொன்ன மாதிரி இவன் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு பயங்கரமா அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே டைம்க்கு தான் நமக்கு ஆனாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்ப அவ என்ன கேக்குறா அப்படின்னா, நீங்க வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது பாரு, எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்காது, துளி கூட பிடிக்காது. ஆனா என்ன பண்ண முடியும், நான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னா அவளோட ஷேர்ஸ் எனக்கு தேவை, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், மத்தபடி நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதுக்காகலாம் அவளை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்றான்.
அப்பதான் என்ன ஆகுதுன்னு நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர, எதுக்காக நீயும் இங்க வந்த? எப்ப பாரு இவன் பின்னாடி சுத்துறது உனக்கு வேலையா போச்சு. நீ என்ன அல்சேஷன் டாகா? இவன் பின்னாடியே முதலாளி முதலாளின்னு சுத்திக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஆமாண்டா, என்ன பொறுத்த வரைக்கும் அவ அப்படிதான். நான் என்ன பண்ணாலும் சரி, அவ என்னதான் கல்யாணம் பண்ணுவா, என் பின்னாடியே தான் சுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணெதிர்க்கே ஆனாக்கு கேஸ் கொடுத்துட்டு இருக்கான். இவ மனசுக்குள்ள இதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணாதானடா அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஆமா, உங்க கல்யாணத்தை எப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னு ஃப்ரெண்டு கேக்குறான். என்னது ரெஜிஸ்ட்ரேஷனா? இவ கூட என்னோட கல்யாணத்தெல்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணவே மாட்டேன். என்னோட ஃபேமிலி எதிர்க்க வேணும்னா எல்லார் எதிர்க்கையும் இவ கையில மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணுவேனே தவிர ஏன் கூட ரெஜிஸ்டர் பண்ற மாதிரியான தகுதி எல்லாம் இவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்துறான். நீங்க எல்லாருமே பைத்தியமா? நீங்களாவே எதனா கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்களா என்ன? இந்த இடத்துக்கு நான் வந்து உன்னை பாக்குறதுக்காகவும் வரல. என்னோட பேரை உன் பேர் கூட இணைக்கிறதுல எனக்கு பெரிய இஷ்டமும் கிடையாது. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் கொடுக்குறா. ஆமா, நீ என்ன கல்யாணம் பண்ணலன்னா யார கல்யாணம் பண்ணுவ? 10 வருஷமா வந்துட்டு குஹான் குஹான் என் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப இந்த சீன் எல்லாம் போடாத, எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, இல்ல நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றா. அப்ப நானா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தா, அக்கா அக்கா உண்மையாவே நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? நீங்க தயவு செஞ்சு நாங்க 2 பேரும் பழகுறோம்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் போது, இத பார், நீ அவனை லவ் தானே பண்ற, அவன் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு கைய உதறிட்டு போறா. இவ என்ன பண்றான்னா, அவ உதறினதுக்கே வேணும்னே கீழே விழுந்து, ஐயோ அக்கா எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சீனெல்லாம் கிரியேட் பண்றா. இவன் தப தபன்னு ஓடி வந்து அப்படியே அவளை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி, நீ என்னம்மா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு அட பாவீங்களா, உங்களுக்கு ஆக்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் நஞ்சம் அளவே இல்லையான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. மரியாதையை முட்டி போட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல அப்படின்னா நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குஹான் சொல்றானா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ எதுக்காக யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்? அவ இங்க யாருகிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டா. நீங்க எல்லாரும் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். இங்க இருக்க எல்லாருமே இப்ப இவ எதிர்க்க முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும். யார் யாரெல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாரும் என் கண் எதிர்க்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட மறுநாள் காட்டுறாங்க, ஹீரோயின் வந்துட்டு சும்மா மொபைல்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுவாங்க இல்லையா, ஆனா வந்து போஸ்ட் போட்டிருக்கா. என்ன அப்படின்னு பார்த்தா, அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து நம்ம ஹீரோயின் டிசைன் பண்ணி இவளுக்காக வச்சிருக்கிறது. அதை பார்த்த உடனே செம்ம காண்டாயிடுறா. நேரா அந்த இடத்துக்கே போயிடுறா. போன உடனே செம்ம காண்டாயிடுறா. யாரை கேட்டுட்டு இந்த ட்ரெஸ் போட்டேன்னு பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. இவன் செம்ம கடுப்பாயிரான். யாரை கேட்டு போடணும்? இங்க நாங்க வந்து அந்த ட்ரெஸ் பிடிச்சி இந்த இது ட்ரை பண்ணோம் அப்படின்னும் போது, இது எனக்காக நான் வந்து பர்சனலா ஆசைப்பட்டு டிசைன் பண்ண ட்ரெஸ், அதை கண்டவங்க எல்லாம் போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. இத பார், இங்க இருக்க எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்து நாங்க போடுவோம், இல்ல கிழிச்சு போடுவோம், இதெல்லாம் நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கக்கா. நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக எல்லாம் வந்து நான் இதை பண்ணல. நீங்க தாராளமா இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இவர் வந்துட்டு ஆசைப்படுற மாதிரி பிரசிடென்ட் ஆயிட்டாருன்னா எனக்கு அது மட்டும் போதும். அதே நேரத்துக்கு நான் அவர் கூட வாழ்ந்துக்கிறேன். அவருக்காக நான் புள்ள பெத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பே வந்துடுது. அப்பதான் ஹீரோயின் மறுபடியும் நான் சொல்றேன், நீ வந்துட்டு கனவு கண்டுகிட்டு இருக்க, நான் வந்து இனிமே உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னது, நீ என்ன கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படின்னு இந்த உலகத்துல நீ யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நாயா பேயா என் பின்னாடி இவ்வளவு நாள் நீ தான் அலைஞ்சுகிட்டு இருந்த. கண்டிப்பா நான் அதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அங்க ஒரு பொக்கே இருக்கு. வேணும்னு இவ என்ன பண்றான்னா அந்த பொக்கே எடுத்து ஹீரோயின் மூஞ்சுக்கு நேரா நீட்டுறா. அதுல இருக்க சன்ஃபிளவர்னா நம்ம ஹீரோயினுக்கு அலர்ஜி போல, இது பூராவும் சன்ஃபிளவராவே இருக்கு. தயவு செஞ்சு அதை எப்படி தள்ளி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு கத்துறா. அதுக்கு உடனே வந்துட்டு இவன் குஹன் என்ன சொல்றான்னா, ஜஸ்ட் பூ தானே, உனக்கு அலர்ஜி தானே, அதனால நீ ஒண்ணு செத்தெல்லாம் போயிட மாட்ட அப்படின்னு சொல்றான். நீ வாடி சொல்ல, இந்த ட்ரெஸ் உனக்கு தான், இது ரொம்ப உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவ அப்படியே மூச்சு திணறி அங்கேயே கீழே விழுந்துடுறா. அப்போ ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான, கனவுல ஹீரோ வரான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க மயங்கி விழுந்துடுறா. ஆனா உண்மையாவே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு மயக்கத்துல இருந்து காலையில தான் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது தான் அவங்க அம்மா சொல்றாங்க, குஷான் தான் வந்து உன்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாமா, உனக்கு அலர்ஜி ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்போ உனக்கு பெட்டர் ஆயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க.
அப்பதான் இவளுக்கு புரியுது ஹீரோ தான் வந்து காப்பாத்திருக்கான்ற விஷயமே. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக எல்லாருமே வந்து ஃபேமிலி டின்னருக்காக ஹோட்டலுக்கு வராங்க. அங்க ஹீரோவுமே வரான், குஹானுமே இருக்கான். இன்னமும் குஹானுக்கு வந்து தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு இன்னமும் தெரியல. இவங்க 2 பேரோட கல்யாணத்தை பேசலான்றதுக்காக தான் ஹீரோயினோட அம்மா இந்த டின்னரையே ரெடி பண்ணிருக்காங்க. ஹீரோயின் நேரா வந்துட்டு ஹீரோ பக்கத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு போகும்போது, எங்க போற, இங்க என் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருதா, அதனால அவள மறந்துடுறான். ஃபோன் பேசிக்கிட்டே அவன் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வந்துட்டு சம்மதமே பேசிடுறாங்க. ஹீரோக்குமே ஓகே சொல்லிட்டான், ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஓகே தான், இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவன் ஆனாவ கூட்டிட்டு உள்ள வரான். எதுக்காகடா இவள கூட்டிட்டு வந்த அப்படின்னும் போது, இவளும் நம்மள சொந்தக்காரி தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றான். அட இவன் ஒருத்தன் இந்த டின்னரை எதுக்காக ரெடி பண்றோம் அப்படின்றதே தெரியாம எதுக்கு இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, இது கல்யாணத்தை பேசுறதுக்காக தான் இந்த டின்னரை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவனோட அப்பா திட்டிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வழியா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் இவன் ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்றான். என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து அங்க ஹீரோயினை விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கான். இவன் எதுக்காகடா இவள விழுந்து விழுந்து கவனிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவன் முறைச்சு பாக்குறான். உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறான். வெக்கமே இல்லாம இங்க என்ன வச்சுக்கிட்டே என்னோட அங்கிள் கூட கடல்ல போட்டுக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைப் பண்ணி அனுப்புறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்றா. கல்யாண டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டீங்களா, எனக்கு எங்க கல்யாணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். என்னது உங்க கல்யாணமா, நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, நாங்க வந்துட்டு இவங்களோட கல்யாணத்தை தானே பேச வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அங்கிளுக்கு கல்யாணமா, பொண்ணு பாத்துட்டீங்களா அங்கிளுக்கு அப்படின்னு கேக்குறான். டேய் என்னடா நீ பேசுற, அங்கிளுக்கு ஹீரோயினுக்கு வந்தாடா கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. சான்ஸே கிடையாது, அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இவ வந்து 10 வருஷம் 11 வருஷமா என்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்ப வந்துட்டு அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க, இந்த முடிவை என்ன கேட்காம எப்படி நீங்க எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ஹீரோ கேக்குறான். அவ உன்னை 10 வருஷமா லவ் பண்ணா சரி, நீ அவளை லவ் பண்ணியா, 10 வருஷமா இல்ல, ஒரு வருஷமாவது அவளை நீ லவ் பண்ணியா, இல்லல்ல, அப்ப இது கேட்கறதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையாது, இது அவளோட டிசிஷன் அப்படின்னு சொல்றான். இந்த அட்மாஸ்பியரே கொஞ்சம் கடுப்பா இருக்குது, நாங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வாக் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் ஒண்ணுமே புரியாம பேபான்னு முழிச்சிட்டு நிக்கிறான். அப்புறம் தான் ஹீரோயினை தனியா பார்த்து பேசுறா. எதுக்காக இந்த மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட அட்டென்ஷன் வந்து உன் மேல இல்ல அப்படின்றதுனாலதான் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா என்னோட மாமா கூட நீ ஃப்ளோட் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உன் மேல ரொம்ப ஜெலஸ் ஆவேன் அப்படின்னு நினைச்சுதானே இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் யூஸ்லெஸ், நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, எதுக்காக நீ இப்படி எல்லாம் ட்ரை பண்ற அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை இறுக்கமா புடிச்சிடுறா. அப்ப அவன் வந்து கேக்குறான். எல்லாம் ஓகே தான், ஆனா இத்தனை நாள் வரைக்கும் உன்னோட காதல் என் மேல இல்ல, திடீர்னு என்ன இதெல்லாம் அப்படின்னு கேக்குறான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட உண்மையான காதல் உன்னோட உண்மையான காதல், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. எங்க போடி போடின்னு சொன்னா இப்ப போயிட்டா, அதுக்கப்புறமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவ எப்படி என்ன விட்டுட்டு போலாம், அவ எப்படி என்ன ரிஜெக்ட் பண்ணலாம், அவ எப்படி என்ன லவ் பண்ணலன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மொடா குடிகார மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு பரவாயில்ல விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அது எப்படி, என்னோட கம்பெனிக்கு நான் பிரசிடென்ட் ஆகல அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் இன்னமும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபுல் போதையில கிளம்பி ஹீரோயினோட வீட்டாண்ட வந்துட்டு கதவை உடனே உடைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். அப்ப இவனோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிடுச்சு பனியில அப்படின்னு சொல்லி அவன் இங்க உள்ளதான் இருக்கான். அடியே எங்கடி இருக்க, உனக்கு இவன் தேவைப்படுதா, இப்ப நான் வேணாமா உனக்கு, மரியாதையா வெளியில வா, என்ன தைரியம் இருந்திருந்தா இவனை வீட்டுக்குள்ள விட்டுருப்ப அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப வேலைக்காரங்க அங்க வராங்க. இவனை கூட்டிட்டு போயிட்டு ஐஸ் தண்ணியில முக்கி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த ஆனா வந்தா இல்லையா, அவ என்ன சொல்றானா, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே இவ்வளவு நாளா இருந்த, அவன் மனசு உடைஞ்சு போயிட்டான் பாரு, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமும் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து யாருக்கும் தெரியாம அஃபேர் வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், நானும் அதே மாதிரி அவன் கூட வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் காண்டாயிடுறாங்க.
கடுப்பான ஹீரோயின் பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. ஏண்டி உனக்கெல்லாம் நல்ல புத்தின்றது என்னைக்குமே இருந்ததே கிடையாதா அப்படின்னு கத்துறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கிளம்புமா இங்க இருந்து, உன் தாத்தா கிட்ட பேசுறேன். உன் தாத்தா இப்படிதான் உன்னோட வளர்ப்பு வளர்த்து வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ வேணா, தாத்தா கிட்ட எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் ஆனாவோட வீட்டுல காட்டுறாங்க. ஆனாவோட அம்மா வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி உன்னை நான் என்ன பண்ண சொன்னேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் உன்னை ஹீரோவை தான் கரெக்ட் பண்ண சொன்னேன். ஆனா அது உன்னால முடியல. ஆனா எதுக்கும் லாக்கி படாத குஹான் கூட போய் நீ நாய் மாதிரி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஸ்டெப்னியா இருந்தாலும் பரவாயில்லன்ற ரேஞ்சுக்கு நீ ஆயிட்ட. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் அது மட்டும் இல்ல, நம்மளோட கம்பெனிக்கு அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இப்ப அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பே கேன்சல் பண்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அழறா. நேரா ஆனா என்ன பண்றான்னா குஹான் கிட்ட போய் சொல்றா, எங்களோட கம்பெனி பார்ட்னர்ஷிப்பையே கேன்சல் பண்ண போறாங்களாம். உங்க மாமா தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நாங்க வந்து நடுத்தெருக்கு வந்துருவோம் அப்படின்னு அழறா. எங்க அதே நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பாக்கிறதுக்காக ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாம் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆனாவோட அம்மா வந்துடுறாங்க. தயவு செஞ்சு வந்துட்டு எங்களோட பார்ட்னர்ஷிப்பை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. நாங்க குடும்பமா நடுத்தெருக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. இல்ல, நீங்களும் சரி உங்களோட பொண்ணுக்கும் சரி ஒழுக்கமே இல்ல. இந்த ஒழுக்கமே இல்லாதவங்க பிசினஸ் எப்படி நல்லபடியா நடத்துவீங்க? அதனால நான் கேன்சல் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் குஹனும் ஆனாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் அவன் அப்படின்னு பார்த்தா, அவன் தண்ட சோறு மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கான் சைலண்டா. நம்மளாவது அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளும் மூட்டி போட்டு மன்னிப்பு கேக்குறா. அப்ப பெரியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நீங்க பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இதுல எங்களுக்கான முடிவு எதுவுமே இல்ல. நீங்க என்ன பேசி முடிவு வந்தாலும் அது எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறாங்க. அப்ப கடுப்பான ஆனாவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் கெஞ்சின உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லை, எல்லாம் இவளாலதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை குத்துறதுக்கு போறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ நடுவுல பூந்து அந்த அடியா அவன் வாங்கிடுறான். அவ்வளவுதான், சுத்தமா இதோட மறந்துருங்க எல்லாத்தையும். நம்ம ஃபேமிலிக்குள்ள இனிமே ரிலேஷன்ஷிப் கூட கிடையாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் புடிச்சு தூக்கி வெளில போட்டுறான். ஆனா இங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கா. குஹான் ஏதாவது பண்ணு பிளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஆனா அவனாலதான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் அப்படியே மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோக்கு அடிபட்டுருச்சு இல்லையா, ஹீரோயின் தான் மருந்தெல்லாம் போட்டு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து ரொமான்டிக்கா ஹீரோ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது ஒரு போன் கால் வந்துடுது. ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து ஓடி போயிடுறாளா. அவ்வளவுதான், செம்ம கடுப்பாயிரான் ஹீரோ. எவன்டா அவன், பூஜையில கரடி பூந்தா மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களேடான்ட்டு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம குஹன் தான் கால் பண்ணிருக்கான். அவனாலதான் கரடியா இருக்க முடியும், என்ன பண்றது? அவன் கால் பண்ணிட்டு என்ன சொல்லனா, மரியாதையா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்து, இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே கால் பண்ணி என்னைய மிரட்டுவ, நீ பண்றத பண்ற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. அதோட ஹீரோயின் வந்துட்டு மயக்க அடிச்சு விழுந்துடுறா வீட்டுலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து செக் பண்றாங்க. அப்ப பார்த்தாதான் வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னா, மூளையில இவளுக்கு ஒரு கட்டி இருக்கு, இந்த சர்ஜரி பண்ணா அவ வந்து நிறைய விஷயத்த மறந்து போயிடுவா, பண்ணாம விட்டா எவ்வளவு நாள் உயிர் வாழ்வான்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்க அம்மாவும் ரொம்ப வந்து பயந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்குமே ரொம்ப சங்கடமாயிடுது. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இப்போதைக்கு வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த எதையுமே சொல்ல வேண்டாம், எனக்காக இத சொல்லாதீங்க, அவன் கூட ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோயினும் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹீரோ கூட ட்ரை பண்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ அங்கேயே வந்து மயக்க அடிச்சு விழுந்துடுறா. அத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர பயமாயிடுது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே ஹீரோயினுக்கு எப்பவோ தெரியும் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான், எதுக்காக இந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச அப்படின்னும் போது, இல்ல நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன அப்பயே சர்ஜரி பண்ணுன்னு சொல்லி நீ கம்பல் பண்ணிருப்ப. ஆனா என்னால இது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போக முடியாது. நான் எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அதுக்குள்ள உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேலேயும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்மளோட லைஃபை வாழறதுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்ணி 2 நாள்ல வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் ப்ராமிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோவோட வீட்டுல ஹீரோ கூடயே இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறா. 2 நாள்ல வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனேயே வந்துட்டு ஹீரோயினுக்கு சர்ஜரியுமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாண நாளும் வந்துடுது. ஹீரோவும் வந்து கரெக்டா ஹீரோயினோட கையில மோதிரம் போடலான்னு போறப்போ மறுபடியும் மயங்கி விழுந்துடுறா ஹீரோயின்.
அதோட ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் பக்கத்துல வந்து குஹான் தான் இருக்கான். என்ன மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல எனக்கு நீ யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. என்ன நீ இப்படி சொல்ற? நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தோம். நம்ம கல்யாணம் அன்னைக்கு தான் நீ மயங்கி விழுந்த அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கூட இவளுக்கு நடந்த எல்லா விஷயமுமே வந்து இவன் கூட நடந்தா மாதிரி கிரியேட் பண்றான். ஹீரோயினுக்கு ஆனா எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. ஹீரோ தான் வந்து அந்த கல்யாணத்த நிறுத்திட்டு, அப்படியே ஹீரோயின கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கான். இதுக்கு மேலயே லேட் பண்ணா இவளுக்கு உயிருக்கே ஆபத்துன்றதுனால, இவ என்ன மறந்தாலும் பரவால்ல, இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, இவனுக்கு சர்ஜரியும் பண்ண வச்சிருக்கான். சர்ஜரி முடிஞ்சு ஹீரோயினும் ரொம்ப நாளா கண்ண தொறக்காமயே இருந்திருக்கா. கூடயே தான் ஹீரோவும் இவ்ளோ நாளும் இருந்திருக்கான். ஆனா, இப்ப ஹீரோ எங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து ஐடி ரைடு வந்திருக்காங்க. அதுல குஹன் வந்து எக்கச்சக்கமா ஃப்ராடுத்தனம் பண்ணி அதை எல்லாத்தையும் வந்து ஹீரோ மேல பழியா போட்டு ஹீரோவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஜெயில்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ அப்படின்றதையே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் உங்களை யாரோ பாக்கிறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் வந்திருக்கா. ஹீரோயின் பார்த்த உடனே நீயா, நீ எப்படிமா இருக்க, உனக்கு ஓகே தானே, எல்லாம் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறான். அவளுக்கு ஹீரோ யாருன்னே தெரியல. எதுக்காக அங்கிள் வந்து அவளை பயமுறுத்துறீங்க, என்னோட ஃபியான்சி ரொம்ப பயந்துட்டா பாருங்க அப்படின்னு சொல்றானா. எனது உன்னோட ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட போன்ல பேசுறான். நீங்க வந்துட்டு அவளை பார்த்த உடனேயே உங்களுக்கு அப்படியே பதறி போயிடுச்சு போலவே, உங்க மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இது பாரு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கெஞ்சுறான். அவ வந்து உன்னை சுத்தமா மறந்துட்டா. உன்னோட விஷயம் அவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல. உன்னோட ஃபேஸும் அவளுக்கு தெரியாது, உன் பேரும் அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் தான் அவளோட லவ்வர். இதை வச்சு நான் என்ன என்னால சாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிப்பேன். உன்னால கம்பெனியையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. இவளையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கத்துறான். ஆக்சுவலா வந்து அங்க இருந்து பேசுறது இங்க இருக்க ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்காது. போன்ல பேசினா மட்டும்தான் கேட்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னோட அங்கிள் தான் ஊழல் பண்ணிட்டாரு, கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் திருடிட்டாரு, அதனாலதான் ஜெயில்ல இருக்காரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு எதனால இவரை பார்க்கும்போது நமக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு குழப்பமா இருக்கு. வேணும்னே ஹீரோவோட கண் எதிர்க்கே அவ தோல்ல கை போட்டுக்கிட்டு அவளை கூட்டிட்டு போறானா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாவுது. அவளை விட்டுடான்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து பயங்கர குழப்பமா இருக்கு. ஏன் வந்துட்டு எனக்கு என்னதான் இருந்தாலும் உன்னோட அங்கிள தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, ஏன் எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, அவரை பார்த்த உடனே எனக்கு ஏன் வந்து உடம்புல ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் உனக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு நீ கோமால இருந்து எழுந்திருக்க, அதனால அப்படியெல்லாம் இருக்கும், நம்ம ஒரு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவள வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதையும் ஞாபகப்படுத்தாதீங்க. அப்படி ஞாபகப்படுத்தும் போது அவங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களோட மூளை ரொம்ப கஷ்டப்படும். அதனால அவங்களுக்கு ஏதாவது ஆகத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால இவனுக்கு அது ஈஸியா போயிடுச்சு. இவன் வந்து நான் தான் லவ்வரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஃபேமிலியுமே வேற வழி இல்லாம சைலண்டாவே இருக்காங்க. எங்க இவன் வச்சிருக்க வேலைக்காரங்க எல்லாம் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இவனை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவர் உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா, அவர் உங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட கூட மாட்டாரு, உங்க கூடயே அங்கேயேதான் இருந்தாரு, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்கான் போல. சரியான சாட்சிங்க இல்லாததுனால நம்ம ஹீரோவை வெளியில விட்டுறாங்க. அவன் இப்பதான் ரிட்டர்ன் வரான் ஜெயில இருந்து. வரும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இல்லையா வெட்டிங்க்கு, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இதுதானே ஹீரோயின் போட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது குஹானும் ஹீரோயினும் இப்ப இவங்களோட வெட்டிங்காக ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவளும் எல்லா ட்ரெஸ்ஸையும் காமிச்சு காமிச்சு இவன் கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு இருக்காளா. ஆனா இவன் கொஞ்சம் கூட மதிக்காம மொபைல் நோட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கு எது பிடிச்சிக்கோ எடுத்துக்கோ, எவ்வளவு காசு ஆனாலும் எடுத்துக்கோ, அதை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் உள்ளதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ வேக வேகமா வந்து ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க, உனக்கு என்ன ஞாபகம் வந்ததா, என்னோட ஞாபகம் எதுனா வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா. அவ்வளவுதான், அதுக்கு மேல கேட்க விடுவானா, பேசவும் விட மாட்டான் இல்லையா. குஹன் வந்துட்டு நீ யாருன்னே அவளுக்கு தெரியாது, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றான். ஹீரோ கடுப்பாய் சட்டையை பிடிச்சிடறான். இத பார், நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, இனிமே அவ என் கையில மாட்டிக்கிட்டா, இதுக்கப்புறம் உன்னால அவ காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றான். உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு அடிச்சிடறான். இப்போ ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாயிடும் இல்லையா இவன் மேல.
இவன் வந்துட்டு நம்மளோட லவ்வரை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலதான் அவளுக்கு கோவம் வருது. மரியாதையா இங்க இருந்து வெளியில போ, எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே சண்டை போடுறா. சொந்தக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கல்யாணத்துக்கு கூட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்கேயே விட்டுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு குழப்பம் அதிகமாயிட்டே போகுது. அதனால வந்துட்டு இவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறா. அவருக்கு என்னதான் வந்துட்டு உன் மேல கோவம் இருந்திருந்தாலும் அவர் எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆமா, அவருக்கு என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்னோட வீக்னஸ் நீதானம்மா, அதனாலதான் அவர் உன்னை டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொல்றான். மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலா நான் வந்துட்டு என்னோட மாமாவோட ரூம்ல இருந்து ஒரு பாக்ஸை எடுக்கலான்றதுக்காக தான் வந்தேன். பட் ஆனா எனக்கு வயிறு வலியா இருக்கு, என்னன்னு தெரியல, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு போல. எனக்கு அந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு. அவரோட ரூம்ல இருந்து அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு வா. ஆனா நீ எடுத்துட்டு வர்றது யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும், என்னால பிரசிடென்டே ஆக முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட ரூம்ல போயிட்டு அந்த பாக்ஸ தேடிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. ஹீரோ உள்ள வரப்போது ஹீரோயின் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. ஆனா ஹீரோக்கு மைல்டா டவுட் இருக்கு, யாரும் ரூம்குள்ள இருக்காங்களோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வெளியில போற மாதிரி வெளியில போயிடுறான். ஹீரோயினும் போயிட்டான் வெளியில, எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில வரா. கரெக்டா ஹீரோ பொடிச்சிடுறான். எதை நீ கொண்டு போற, எதுக்காக இதை கொண்டு போற, யார் உன்னை எடுத்துட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய புடிச்சு இழுக்கிறான். இவளுக்கு பதட்டம் ஆயிடுது. ரோஹனுக்காக தான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோ அவன் உன்கிட்ட போய் சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், உனக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், நீ தான் என்னை ஏமாத்த பாக்குற. ஏன்னா அவனை ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுக்காக என்ன டார்கெட்டா வச்சு நீ பண்ற இதெல்லாம் அப்படின்னும் போது இதெல்லாம் யாரு அவன் சொன்னானா, நீ கொஞ்சோண்டு யோசித்து பாத்தீங்கன்னா கூட உனக்கு எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கையில இருக்கிறத பொடுங்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோ உன்னோட ஆசை என்னவோ, உன்னோட இஷ்டம் என்னவோ அதையே செய் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. அதை எடுத்துட்டு குஹன் கிட்டயும் கொடுத்துடுறா இல்லையா. ஆனா இவளுக்கு ஹீரோ யாரா இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அம்மாவை போய் பார்த்து அம்மா கிட்ட பேசாம இதை பத்தி எல்லாம் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறா. ஆனா அந்த டைமுக்கு குஹன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஆளுங்களை போட்டு ஹீரோயிட்டும் வெளியிலயே போக விடாம இவளை இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிடறான். அவன் வீட்டுக்கு வந்த உடனே இவ கேக்குறா, எதுக்காக நீ என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சா மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஐயோ ஏமா நீ இப்படி நினைக்கிற, அவரால உனக்கு எதுனா பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன், இவங்க எல்லாருமே உன்னோட சேஃப்டிக்காக தான் இருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவன் ஏதோ போய் சொல்றான், ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. குஹன் பார்த்தா மறுநாள் காலையில கத்திட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னா ஹீரோயின் சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா. அவன் மட்டும் கிடைக்கல அப்படின்னா உங்களை குடும்பத்தோட அழிச்சிருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் பாடி கார்ட்ஸ் கிட்ட. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினே வந்துடுறா. எங்க நீ போன அப்படின்னும் போது, எனக்கு வலிக்குது, எதுக்காக என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீ எங்க போன, எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொல்லாம போன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஜஸ்ட் காத்தோட்டமா வெளியில நடந்துட்டு வரலாம் தான் போனேன், அது எதுக்கு நீ இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறா. அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு பொக்கைய கொடுக்குறான். அந்த பொக்கைய பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இந்த பொக்கையை வேற யாரும் நம்ம கையில கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா விஷயமும் அப்படியே பிளர்ரா போக ஆரம்பிக்குது. அதோட அடுத்த நாள் தான் காட்டுறாங்க, இவனை பிரசிடென்டா தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால ஒரு பார்ட்டி நடக்குது, அதுக்கு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோயினை கூட்டிட்டு போனான் அப்படின்றதுதான் பேரு. அங்க 2 காவலாளிய போட்டுட்டு ஒரே இடத்துல ஹீரோயினை உட்கார வச்சுட்டான். இவன் மட்டும் ஜாலியா எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. இவன் நம்மளை பத்தி பெருசா அக்கறை இருக்கா மாதிரியே தெரியல, எல்லாமே ஒரு நடிப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றதெல்லாம் ஒரு வேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்பதான் இவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அங்க சும்மாவே தனியா உட்காந்துகிட்டு இருக்கிறது பிடிக்காம இவ என்ன பண்றான்னா அங்க இருந்து எழுந்து வெளியில வரா. வெளியில வரும்போது ஹீரோ இவ வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி அங்க நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்த உடனே உன்கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். இப்பதான் ஹீரோயினை கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, உனக்கே இப்ப டவுட் வந்துருச்சு தானே, அவன் சொல்ற விஷயம் எல்லாம் உனக்கே சந்தேகமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறான். இப்பதான் குஹனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயினை அங்க காணோம்னு சொல்லிட்டு, எல்லாரும் போய் தேடுங்க, அவ எங்க இருக்கான்னு தேடுங்க அப்படின்னு காத்திட்டு இருக்கான். சோ ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு தேடிக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க.
ஆனா சுத்து போட்டு பொறிச்சிடுறாங்க ஹீரோவையும் ஹீரோயினையும். அப்ப உடனே வந்த உடனே டார்லிங் எதுக்காக என்னை விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்ட? அவன் உன்னை எதுனா பண்ணானா நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு தான் இப்ப இவன் மேல டவுட் வந்துருச்சு இல்லையா? இவனை நம்புறதா வேணாமா அப்படின்னு அவளுக்கு தெரியல. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நான் எப்ப கோமால இருந்து எழுந்தனோ அன்னையில இருந்து நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்த நோட் பண்றேன். நீ என்கிட்ட நிறைய விஷயம் சொல்ற. ஆனா அது எதுவுமே வந்து உன்னோட கண்ணுல உண்மையா இருக்கா மாதிரி தெரியல. உன் கண்ணு எப்பயுமே வந்து நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாவே இருக்கு. ஒருவேளை நான் உன்னை டேட் பண்ணனா இல்ல இவரை டேட் பண்ணனா அப்படின்னு எனக்கே தெரியல. ஆனா எது உண்மை அப்படின்றதும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்றா. இவனோட அடியாளுங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோவ மட்டும் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. "இத பாரு அவன் சொல்ற எதையுமே நம்பாத. நீயே வெயிட் பண்ணு கொஞ்சம். எல்லாமே உனக்கே ஞாபகம் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப உடனே இவன் என்ன சொல்றான்னா, "இது பாரு அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை பிரசிடென்ட் போஸ்டிங். அது மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா உன்னை தூக்கி கடாசிருவான். அவன் அதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். நீ தயவு செஞ்சு அவன நம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு குஹன் சொல்றான். எங்க கல்யாண நாளும் வந்துருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேக்கப் போடுறதுக்கு இன்னும் ஆளே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல மேக்கப் போடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்க வரா. வேற யாரும் இல்ல இது நம்ம ஆனா தான். இங்க வந்த உடனே நீ எப்படி சந்தோஷமா சிரிச்சு வாழ்ந்துடுற அப்படின்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இவங்களுக்குள்ள நடந்தது எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனா இவ யாருன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு. எங்கடி போன இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீதான் என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டியே. நீயும் கூஷானும் சேர்ந்துதான் வந்து என்னையும் எங்க அம்மாவையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழறா. இவளுக்கு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அப்பதான் ஹீரோயினுக்கே வந்து தெரியுது அப்ப நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ண போகணுமோ அப்படின்னு. ஆனா அதுக்குள்ளேயே இவன் என்ன பண்றானா, இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு தானே நீ இதெல்லாம் பண்ற, உன்னோட மூஞ்சே இல்லாம ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆசிட ஊத்துறதுக்கு வரா. கரெக்டா குஹன் வந்துடுறான். அந்த டைம்க்கு வந்த உடனே என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாமே வந்து நான் கஷ்டப்பட்டு நமக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டேன். நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றான். நான் இனிமே உன்னை நம்ப மாட்டேன்டா. எங்க அம்மாவையும் என்னையும் வந்து அவ்வளவு கஷ்டப்படுத்தி ரோட்ல தூக்கி கடாசுனாங்க. அப்ப நீ கம்முன்னு சைலண்டா நின்னு பார்த்தவன் தானே. உன்னை எப்படி நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. இப்போதைக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கல்யாணத்த முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வேக வேகமா ஹீரோயின இழுத்துட்டு அங்கிருந்து போறான். இதுக்கு மேலயும் உங்க 2 பேரையும் நான் வாழ விடுவேன்னு மட்டும் நீ நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின புடிச்சு ஒரு தள்ளு தள்ளிடுறா. ஹீரோயின் நல்லாவே கீழ போய் விழுந்துடுறா. ஹீரோயின் இப்போதைக்கு கோமால இருக்காங்க. அது மயக்கமாவும் இருக்கலாம், கோமாவாவும் இருக்கலாம். அவங்க எப்ப எழுந்துப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்போம். பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் எழுந்து உட்கார்றாளா, இவனுக்கே ஷாக்கு. என்னடி நீ அதுக்குள்ள எழுந்து உட்கார்ந்துட்ட, இப்போ ஓகேயா நீ நீ நல்லா தானே இருக்க, போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஏய் நீ எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, நீ எதுக்காக என்ன தொட்டு தொட்டு பேசுற, எனக்கு எப்போ வந்து சர்ஜரி முடிஞ்சது, நான் எவ்வளவு நாளா கோமால இருக்கேன், ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவனுக்கு மண்டையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. உடனே நேரா டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் என்ன டாக்டர் அவளுக்கு எல்லா மெமரியும் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமாங்க நான் தான் சொன்னேனே அவளுக்கா எப்ப வேணாலும் ஞாபகம் வரலான்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது, இந்த மெமரிஸ் எல்லாம் அழிக்கவே முடியாதா டாக்டர் அப்படின்னு சொல்றான். ஏங்க என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன டாக்டர்னு நினைச்சுக்கிட்டீங்களா இல்ல கொத்தனாருன்னு நினைச்சுக்கிட்டீங்களா, மாத்தி மாத்தி இடிச்சு கட்டுறதுக்கு ஒழுங்கா இங்கிருந்து போங்க அப்படின்னு திட்டி விட்டுறாரு. இப்பதான் ஹீரோயினோட அம்மா வந்து நடுவுல என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ இருக்கிற நிலைமையில உனக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்ல முடியாதுன்றதுனாலதான் நாங்க யாருமே எதுவுமே சொல்லலமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவை அப்ப நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவோட ஆபீஸ் வாசல்லயே நின்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. யார தேடிக்கிட்டு இருக்க, என்னதான் தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து ஹீரோயின் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ கடைசியில இவங்க 2 பேருமே ஒரு வழியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹாப்பி என்டிங்காவே டிராமாவும் முடிஞ்சிடுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்றது உங்களுக்கு தோணுனதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.